கிலோமீட்டரும் என்ன முதலமைச்சர் ஏதோ நிகழ்ச்சிக்கு வராருன்றதுனால இருக்கும்னு நினைக்கிறேன். வந்தார்ல ஒரு மாசத்துக்கு முன்னால சிப்காட்டுக்கு வந்தா அரசு விழாது, முதலமைச்சர் வர்றாரு, திமுக காரன் கொடி கட்டுறான். போன மாசம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்திருந்தார். ஏர்போர்ட்ல இருந்து மதுரையே 15-20 கிலோமீட்டர், அங்கிருந்து அலங்காநல்லூர் 20 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டருக்கும் ரெண்டு பக்கமும் திமுக கொடி. திருச்சியிலிருந்து மணப்பாறை வரைக்கும் 40 கிலோமீட்டருக்கும் ரெண்டு பக்கமும் திமுக கொடி. எங்கே பார்த்தாலும் கொடி கிடக்கு. அது நான் வந்த நேரம் ராத்திரின்றதுனால கொடி வேற கருப்பு சிவப்புங்கிறதுனால பார்க்க வேற பயமா இருக்கு. கருப்பு சிவப்பு கொடி, நம்ம கொடியை பார்த்தா பட்டோலி வீசும், காவி ராத்திரியில் அப்படி கலர்ஃபுல்லா ஜொலிக்கும். 40 கிலோமீட்டருக்கு ரெண்டு பக்கமும் கொடி கட்டினா கூட அதை பற்றி கேட்காத காவல்துறை. பிஜேபி காரன் 4 கொடி கட்டினா வந்து முதலாள ஏட்டையா நிற்பாரு, எஸ்ஐ நிற்பாரு, இன்ஸ்பெக்டர் நிற்பாரு. இந்த காவல்துறைக்கு வெக்கமா இல்லையா நான் கேட்கிறேன். வெக்கம் இல்ல காவல்துறைக்கு? பிஜேபி காரன் கொடி கட்டினா 4 கொடி கட்டம்னா எஸ்ஐ வந்து நிற்கிறாரு. திமுக கேட்டு பாரு, 40 கிலோமீட்டர் கட்டுறான்ல, கேட்டு பாரு. திமுக அதே காவல்துறை தான், பிஜேபிக்கு அதே காவல்துறை தானே, கேளுங்க. நாங்கள் இனிமேல் திமுக எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் அவர்கள் எத்தனை கொடி கட்டுகிறார்கள், எத்தனை பிளக்ஸ் எடுக்கிறாங்கன்னு நாங்கள் முழுக்க வீடியோ எடுப்போம். பிஜேபி எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் திமுக சற்றும் குறையாத அளவுக்கு நாங்கள் கொடி கட்டுவோம். காவல்துறை தடுத்தால் நாங்கள் நீதிமன்றத்திற்கு சென்று அனுமதி வாங்கி கட்டுவோம். திருப்பரங்குன்றத்தில் அப்படிதான் தடை போட்டாங்க காவல்துறை. நீதிமன்றம் அனுமதித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம், 1 மணி நேரத்தில் 1 லட்சம் பேரை திரட்ட முடியும் என்று தீர்ப்பளித்திருக்கிறது திருப்பரங்குன்றம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு போறதுக்கு இல்லை. இது ஒரு திமுக அமைச்சர் சொன்னாரு, பிஜேபி கார ரொம்ப வாலாட்டுறான், விளையாடுறான், நாங்கள் பழைய திமுக என்னன்னு காமிப்போம் அப்படின்னு சொல்றாரு ஒரு திமுக காரர். பழைய திமுக கட்சி ரொம்ப வீரமான கட்சியாம், நம்மளெல்லாம் வளர விட மாட்டாங்களாம், உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்களாம். பழைய திமுக என்னன்னு காட்டிடுவேன், நாங்களும் புதிய பிஜேபி என்னன்னு காட்டுவோம். புது பிஜேபி நீயும் பார்த்ததில்லை, மிசாவையே பார்த்தவர்கள் நாங்கள். திமுக சொல்றாரு, மிசாவையே பார்த்திருக்கிறோம். உங்கள ஜுஜிபி, நீ மிசாவை பார்த்திருப்படா, அமித்ஷாவை பார்த்ததில்லைன்னு சொல்லிட்டு வர்றாரு. 2 நாள்ல வர்றாரு கோயம்புத்தூருக்கு, பார், அங்கே போய் பார். திமுக மாத்திரம் 2 மாவட்ட செயலாளர், பிஜேபிக்கு 1 மாவட்ட தலைவர் தான். திமுக 2 மாவட்ட செயலாளர் இருக்கார். ஒரு மாவட்ட செயலாளர் கட்சியிலிருந்து போடுவாங்க, இன்னொரு மாவட்ட செயலாளர் அந்த மாவட்ட போலீஸ் எஸ்பி, அவர் தான் மாவட்ட செயலாளர். திமுக என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு ஒரு கலெக்டர், ஒரு எஸ்பி, ரெவென்யூ அபிஷியல்ஸ். ஆனால் இதை பார்த்து நான் மகிழ்ச்சி தான் அடைகிறேன். காவல்துறை, திமுக அரசாங்கம் என்ன சொன்னாலும் கேட்கிறது என்பதில் எனக்கு மகிழ்ச்சி தான். மாநிலத்தை ஆளும் கட்சி என்ன சொல்கிறதோ அதை காவல்துறை கேட்டா எங்க வேலையே முடிஞ்சு போச்சு. ஏன், நாங்க ஆட்சிக்கு வந்தால் நாங்க என்ன சொன்னாலும் கேட்பதற்கு காவல்துறை தயாரா தான் இருக்கு. நீ 5 வருஷம் தான் திமுக ஆட்சியில் இருப்ப, நாங்க ஆட்சிக்கு வந்துட்டு 50 வருஷம் பிஜேபி ஆட்சியில் இருக்கோம். அதனால காவல்துறை மேல ரொம்ப விமர்சனம் பண்ணாங்க. அவங்களுக்கு வேற வழி இல்லை, அவ்வளவுதான். ஆளுங்கட்சியா திமுக இருக்கா, பிஜேபி வளரக்கூடாதுன்னு சொல்றாங்க. வேற வழி இல்லாம காவல்துறை நம்ம மேல் நடவடிக்கை எடுத்து. காவல்துறையில் நிறைய நல்லவர்கள், நண்பர்கள், நம்மவர்கள் இருக்கிறார்கள். அது யாருன்னு இப்ப சொல்ல முடியாது, சஸ்பெண்ட் பண்ணிடுவான். நம்மவர்கள் யாருன்னா, உங்கால் உள்ளவர்கள் அப்படின்னு. அதனால காவல்துறை கொஞ்சம் பொறுப்புடன் நடக்கணும். ஜனநாயகத்தில் எல்லா கட்சியும் வளர்றதுக்கு அனுமதிக்கணும். ஜனநாயக வழிமுறைப்படி ஒரு கட்சி நடந்து கொண்டிருப்பதை தடுக்கக்கூடாது, பாரபட்சம் பார்க்கக்கூடாது. திருப்பரங்குன்றத்திலேயே மாநாடு நடத்தலான்னு நமக்கு அனுமதி கொடுத்தது நீதிமன்றம் தான் நம்ம நினைக்கிறோம். நீதிமன்றம் அனுமதி கொடுப்பதற்கு காரணமாக இருந்தவர் நம்ம அண்ணன் அமைச்சர் மூர்த்தி தான். எப்படின்னு கேட்குறீங்க, அன்னைக்கு அண்ணாதுரைக்கு ஏதோ பிறந்த நாள் விழா, பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 144 தடை உத்தரவு போட்டிருக்கு. 2 நாளைக்கு 144 தடை உத்தரவு. போலீஸ் இங்கிருந்து அநேகமா புத்தானத்திலிருந்து யார் வந்தாலும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை பார்டர்ல நிறுத்தி திருப்பி அனுப்பிச்சிருப்பாங்க. ஏன்னா 5 பேருக்கு மேல கூடக்கூடாதான். 144 தடை உத்தரவு இருக்கிறப்போ
திமுக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மந்திரிகள், காவல்துறை எல்லாம் சேர்ந்து அண்ணாதுரை பிறந்த நாளுக்கு 5000 பேரை வச்சு ஊர்வலம் நடத்தினான் மதுரையில். போலீஸ் கமிஷனர், ஏட்டையால இருந்து கமிஷனர் வரைக்கும் எல்லாரும் ஜாலியாக வேடிக்கை பார்க்குறாங்க. 144 தடை உத்தரவு, அவ்வளோ பெரிய கூட்டம். நம்ம நீதிமன்றத்தில் அதை தான் எடுத்து காமிச்சோம். 144 தடை உத்தரவு போட்டிருக்கு நீதிபதி அவர்களே, திமுக எவ்வளவு பெரிய பேரணி நடத்தியிருக்காங்க, நாங்கள் திருப்பரங்குன்றத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி இல்லை அப்படின்னு காமிச்சோம் பாருங்க. ஜட்ஜ் கொதிச்சிட்டார். 1 மணி நேரத்துக்குள்ள அனுமதி வழங்கி அவங்களை ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஏன் சட்டம்னா என்ன? திமுக ஒரு சட்டம், பிஜேபி காரனுக்கு ஒரு சட்டமானு கேட்டார் உயர் நீதிமன்றத்தில் நீதியரசர் கேட்டார். திமுக ஒரு சட்டம் உங்களுக்கு அதே மாதிரி தான் சொல்றேன். நீ கட்டுற கொடியை நாங்கள் எடுத்து போடுவோம், எங்களை கொடி கட்ட மறுப்பதையும் நாங்கள் எடுத்து நீதிமன்றத்திற்கு செல்வோம் என்று அந்த நம்பிக்கையில் தான் நான் சொல்றேன். கோர்ட்டுக்கு போலாம், பார்த்துக்கலாம். அதனால யாரும் மனம் தளர வேண்டிய அவசியம் இல்லை. அது அஞ்சானஞ்சன தலைவராக வச்சுக்கிட்டு நாம ஏன் மனம் தளர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இந்த மேடையில் ஒண்டி வீரன் இருக்காரு. ஒண்டி திருச்சி மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் புதிதாக தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார். நாம் எல்லாம் அவரை வாழ்த்துவோம். திருச்சி மாநகரத்தினுடைய தலைவரை வாழ்த்துவோம். அதே மாதிரி திருச்சி புறநகர் மாவட்டத்தில் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார். ஏற்கனவே தலைவராக இருந்தவர் அடுத்த பருவமும் தலைவராக இருப்பதற்கு வந்திருக்கிறார் அஞ்சானஞ்சன் அவர்கள். அவருக்கும் நாம தலைவராக வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் அவரை பார்க்கிறோம், வாழ்த்துறோம். பாரதிய ஜனதா கட்சி தான் இப்படி புதிய புதிய தலைவர்களை கண்டுபிடித்து உயரத்தில் உட்கார வைத்து அழகு பார்க்கிற கட்சி பிஜேபி மாத்திரம்தான். அஞ்சானஞ்சனுக்கும் ஒண்டிக்கும் அவங்க அப்பா யாரும் அரசியல் இல்லை, அவங்க தாத்தா யாரும் அரசியல் இல்லை, அவங்க முப்பாட்டை யாரும் அரசியல் இல்லை. எங்க ஊர்ல ஒரு அமைச்சர் இருக்காரு, பழனிவேல் தியாகராஜன். அவர் சொல்லுவார், ஏய் நான் யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, எங்க தாத்தா எவ்வளவு பெரிய அரசியல்வாதி தெரியுமா அப்படின்னு கேட்பாரு. ஆனா இவங்க யாரும் அப்படி கேட்க மாட்டாங்க. நான் யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, எங்க தாத்தா யாரும் தெரியுமா. ஏன்னா அவங்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லை, விவசாயம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் அரசியல் பின்னணி இல்லாத, அரசியல் பாரம்பரியம் இல்லாத குடும்பத்தில் இருந்து வருபவர்கள் கூட மாவட்ட தலைவராக முடியும் என்று நிரூபித்திருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. பிறப்பின் அடிப்படையில் இங்கே தலைவர்கள் முடிவு செய்யப்படவில்லை, உழைப்பின் அடிப்படையில் தான் தலைவர்கள் என்று தீர்மானித்திருக்கிற கட்சி பிஜேபி. அதனாலதான் உழைப்பின் அடிப்படையில் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. பல இடங்கள்ல கட்சி எப்படி இருக்கு திமுக. உங்க திருச்சி மாவட்டத்தில் திமுக என்ன, நேரு அண்ட் சன்ஸ், அவ்வளவுதானே திமுக. பொய்யாமலி அண்ட் ஃபாதர்ஸ், அவங்க அப்பா கட்சியில் இருந்தாரு, மகனும் கட்சியில் இருக்காரு. விழுப்புரத்துக்கு போனீங்கன்னா பொன்முடி அண்ட் சன்ஸ், வேலூருக்கு போனீங்கன்னா துரைமுருகன் அண்ட் சன்ஸ். வரிசை அப்படித்தானே அமைஞ்சிருக்கு எல்லா இடத்துலையும். திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா அப்பாவு அண்ட் சன்ஸ், தூத்துக்குடிக்கு போனீங்கன்னா பெரியசாமி அண்ட் டாட்டர்ஸ், திண்டுக்கலுக்கு வந்தீங்கன்னா ஐ பெரியசாமி அண்ட் சன்ஸ், மதுரையில் பிடிஆர் அண்ட் சன்ஸ். வரிசையா விருதுநகருக்கு போங்க, தங்கபாண்டியன் அண்ட் சன்ஸ். இப்போ தங்கம் தென்னரசு தங்கபாண்டியன் மகன், அவங்க அக்காவும் எம்பியா இருக்காங்க. ஏன் தெரியுமா இப்படி இருக்கு? ஒவ்வொரு மாவட்டத்திலும் அண்ட் சன்ஸ். திமுகவே கருணாநிதி அண்ட் சன்ஸ் அண்ட் கிராண்ட் சன்ஸ் தான். அதனாலதான் அப்படி இருக்கு. கட்சியே குடும்பம் தான். ஒரு குடும்பத்தை தாண்டி அந்த கட்சியில சிந்திப்பதற்கு எதுவும் இல்லை. 200 ரூபா வாங்கிட்டு போற உடன்பிறப்பெல்லாம் நீ போஸ்ட் ஓட்டலாம், பிளக்ஸ் ஓட்டலாம், ஏதோ புறங்கையை நீ நக்கிட்டு போகலாமே தவிர அந்த குடும்பத்தான் அந்த கட்சி. அந்த மாவட்டத்தில் வசூல் இருந்து கமிஷன்ல இருந்து எல்லாமே அந்த கட்சி தான், அந்த குடும்பம் தான். கப்பம் கட்டிட்டா எல்லாம் சரியா போகும். அப்படிப்பட்ட எந்த அணுகுமுறையும் இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 67 மாவட்ட தலைவர்கள் 4 மாவட்ட தலைவர்கள் பெண்கள் பிஜேபியினுடைய மாவட்ட தலைவராக வந்திருக்காங்க. 67 மாவட்டத்தில். எங்க திமுக அண்ணா திமுக எந்த கட்சிக்குமே அந்த திமுக தான் சவால் விடுறேன். ஏதாவது ஒரு மாவட்டத்தில் ஒரு பெண்மணி மாவட்ட செயலாளராக திமுக உருவாக்கி இருக்கா? திமுக ஒரு பெண் மாவட்டத்தில் இருக்காங்களாங்க? எங்க இருக்காங்களா? இல்ல. பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த மாவட்ட தலைவர்கள் தமிழ்நாட்டில் 3 பேர் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தலைவராக இருக்காங்க. திமுக ஒரு மாவட்ட செயலாளர் எஸ்சி சமுதாயத்தை சேர்ந்த மாவட்ட செயலர் இருக்காங்களா? கட்சியினுடைய அமைப்பு விதி சொல்கிறது, ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தது 10% பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மண்டல தலைவர்களாகணும் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் ஒரு மகளிர் மண்டல தலைவராகணும் கட்சி சொல்லுது. உங்க திருச்சி புறநகர் மாவட்டத்தில் அதை நீங்க செஞ்சிருக்கீங்க.
சமூக நீதி பேசுற திமுகவில் எந்த விதமான முயற்சியும் கிடையாது. பெண்களுக்கு அங்க என்ன இடம்? கனிமொழிக்கு தான் இடம். பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த தலைவர்களுக்கு எங்கே எங்கே இடம் இருக்கு? ஒன்றிய செயலாளர் எத்தனை பேர்? மாவட்ட செயலாளர் எத்தனை பேர்? உண்மையான சமூக நீதி பேசுகிற தகுதி, உரிமை பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறது. இன்னைக்கு மத்தியில் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த எம்பிக்கள் 12 பேர் இன்னைக்கு மந்திரிகளாக இருக்காங்க. நம்ம ஐயா எல்முருகன் உட்பட 12 அமைச்சர்களை கொண்ட மந்திரி சபை பட்டியல் சமுதாயத்தில். இதுவரைக்கும் இந்திய வரலாற்றில் யாரும் இவ்வளவு பெரிய பங்கெடுப்பு கொடுத்ததே இல்லை. அதே மாதிரி மாபெரும் தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சட்ட அமைச்சராக இருந்தார். அதற்கு அப்புறமாக காங்கிரஸ் ஆட்சியில, அதற்கு பின்னால வந்த ஆட்சியில சட்ட அமைச்சர் என்றால் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் சட்ட அமைச்சராக வந்ததே இல்லை. வரலாற்றில் 75 ஆண்டுகளுக்கு அப்புறம் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு அப்புறம் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த அர்ஜுன் மெஹ்ராம் என்பவர்களுக்கு சட்டத்துறை அமைச்சராக மாற்றி அழகு பார்த்தவர் ஐயா நரேந்திர மோடி தான். 75 வருஷம் கழிச்சு அவர் தான் மாக்கினார் சட்டத்துறை அமைச்சராக. எப்படிப்பட்ட மாற்றம் பாருங்க. அதே மாதிரி ராஜ்யசபால நியமன எம்பி போடுவாங்க. அதுல கலைத்துறைக்குன்னு ஒரு எம்பி இருக்கு. அமிதாப் பச்சன் ஒரு காலத்தில் ராஜ்யசபா எம்பியா இருந்தார், நியமன எம்பியா. தமிழ்நாட்டில் ஐயா சிவாஜி கணேசன் எம்பியா இருந்தார், நியமன எம்பி, கலைத்துறை சார்பா. இப்படி எத்தனையோ எம்பிக்கள் இந்த 75 வருஷம் 80 வருஷம் வந்திருக்காங்க, நியமன எம்பியாக வருவாங்க. அப்படி கலைத்துறை சார்ந்த நியமன எம்பியாக சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஐயா இளையராஜா அவர்களை எம்பி ஆக்கி அழகு பார்த்தது நரேந்திர மோடி. இதுவரைக்கும் ஒரு எஸ்சி எம்பி கூட நியமன எம்பியா வந்தது இல்லைங்க கலைத்துறை சார்பா. யோசிச்சு பாருங்க, எத்தனை புரட்சிகளுக்கு சொந்தக்காரர் ஐயா நரேந்திர மோடி என்பதை பற்றி யோசித்து பாருங்க. அப்படி ஒரு சிறப்பாக இந்த கூட்டம் நடந்துட்டு, இதெல்லாம் முன்னுரையாக சொல்லிவிட்டு நான் இந்த பட்ஜெட்டுக்கு வரலான்னு நினைக்கிறேன். எனக்கு முன்னால புரட்சி கவிதாசன் அற்புதமாக பேசினார். இந்த பட்ஜெட்டினுடைய முக்கியமான அம்சங்களை எல்லாம் தொட்டுக்காட்டி விட்டு சென்றிருக்கிறார். இந்த பட்ஜெட் 4 முக்கியமான சோசியல் டார்கெட்டட் குரூப்புக்குன்னு நிதியமைச்சர் பேசியிருக்காங்க. 4 பேரை மனதில் வைத்து இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டிருக்கு. யாரெல்லாம்? பெண்கள், பட்டியல் சமுதாயத்தினர், வேலை தேடுகிற இளைஞர்கள், விவசாயிகள், இவங்களுக்கான பட்ஜெட் இந்த பட்ஜெட். இவர்களுக்கு மனதில் வைத்துக் கொண்டு உருவாக்கப்பட்ட பட்ஜெட் தான் இந்த பட்ஜெட். நீங்க இந்த பட்ஜெட் போடுறதுலயே நிறைய புரட்சி கொண்டு வந்திருக்கிறார் மோடி. நீங்க தெரிஞ்சுங்க, ஒரு காலத்துலங்க பட்ஜெட் உரையினாலே சாயங்காலம் 5 மணிக்கு தான் பாராளுமன்றத்தில் ஆரம்பிப்பாங்க, காங்கிரஸ் ஆட்சி செய்யும் போதெல்லாம். ஏன்? நீங்க கொஞ்சம் பின்னால போனீங்கன்னா வெள்ளக்கார ஆட்சியில நம்ம நாட்டுக்கான பட்ஜெட்டை இங்கிலாந்துல லண்டன்ல தாக்கல் பண்ணுவாங்க. லண்டன்ல பாராளுமன்றம் மத்தியானம் 2 மணிக்கு கூடும். 2 மணிக்கு லண்டன்ல பார்லிமெண்ட்ல இங்கிலாந்து நாட்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவான். அது ஒரு 3 மணி நேரம் ஓடும். 5 மணிக்கு இந்தியாவுக்கான பட்ஜெட்டை இங்க தாக்கல் பண்ணுவாங்க. இதுதான் சிஸ்டம். இந்தியாவிற்கான பட்ஜெட் எங்கே தாக்கல் ஆகும்? லண்டன்ல தாக்கல் ஆகும். ஏன்னா ஆட்சி பண்ணது வெள்ளைக்காரன், இங்கிலாந்துக்காரன். சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் 47. அதற்கு அப்புறமும் ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் எப்போ தாக்கல் ஆகும்? சாயங்காலம் 5 மணிக்கு தாக்கல் ஆகும். ராத்திரியெல்லாம் பட்ஜெட் உரை போய்கிட்டே இருக்கும், டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும். 10 மணி 11 மணி வரைக்கும் எல்லாம் டிவியில் பார்க்கலாம். டிவி வந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம், போய்கிட்டே இருக்கு. இது ஒரு ஆங்கில அடிமை நடைமுறை. அதைத்தான் காங்கிரஸ் பின்பற்றி கொண்டிருந்தது. இதெல்லாம் காலனி ஆதிக்க நடைமுறைப்பா. அவன் காலத்தில் இங்கிலாந்துல தாக்கல் பண்ண பட்ஜெட் சாயங்காலம் 5 மணிக்கு வச்சிருந்தா நான் ஏன்டா அந்த பழக்கத்தை பின்பற்றணும்? என் நாட்டில் ஏன் நான் காலையில் 10 மணிக்கே பட்ஜெட் தாக்கல் பண்ணா உனக்கு எங்கே வலிக்குது? வெள்ளக்காரன் நடைமுறையை நான் ஏன் பின்பற்ற வேண்டும் என்ற கேள்வியை கேட்டு முதலில் அதை 10 மணிக்கு காலையில் பட்ஜெட் என்று மாற்றியவர் அடல் பிகாரி வாஜ்பாய் 99ல. ஒரு சின்ன முறையில் மாற்ற வரணும்னா கூட பிஜேபி ஆட்சி வந்தால் தான் நடக்குது. வாஜ்பாய் அவர்கள் தான் காலையில் 10 மணிக்கு பட்ஜெட் தாக்கல் படும். பிப்ரவரி 28ஆம் தேதி தான் முதல்ல பட்ஜெட் வரும் ஒவ்வொரு வருஷமும். பிப்ரவரி 28 பட்ஜெட் தாக்கல். அப்புறம் மார்ச் மாதம் முழுக்க பட்ஜெட்டை பற்றின விவாதம்.
அப்புறம் பட்ஜெட்டுக்கு ஒப்புதல், ஓட்டான் அக்கவுண்ட், அதுக்கப்புறம் அந்த பணம் கீழே 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 வந்து சேர்ந்து உங்க புத்தானந்தத்தில் ரோடு போடுறதுக்கு அந்த பணம் வர்றதுக்கு அடுத்த மார்ச் ஆயிரும். உங்க பிடிஓ, உங்க அமைச்சர், உங்க எம்எல்ஏ இவெல்லாம் ஐயோ இந்த பணத்தை செலவழிக்க முடியல திருப்பி அனுப்பிச்சிருவான். ஏன்னா அந்த மார்ச் 31 முடிக்கணும். பல பள்ளிக்கூடம் படிக்கிற மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பிசி ஸ்காலர்ஷிப், எஸ்சி ஸ்காலர்ஷிப் எல்லாம் அந்த பணம் வந்து சேர்ந்து கொடுக்க முடியாம திருப்பி அனுப்பிச்ச காலமெல்லாம் இருக்கு. இந்த தேவையற்ற தாமதத்தை தவிர்ப்பதற்காக நரேந்திர மோடி என்ன செஞ்சாரு? பிப்ரவரி மாதம் தான் பட்ஜெட் தாக்கல் பண்ணணும்னு இருக்கு. அது ஏன் பிப்ரவரி 28 வைக்கணும்? முதல் நாளே பட்ஜெட் தாக்கல் பண்ணப்படும். பிப்ரவரி 1ஆம் தேதியே பட்ஜெட் தாக்கல் செஞ்சா 28 நாள் தாமதத்தை தவிர்க்கலாம்னு ஒரு புதிய நடைமுறையை கொண்டு வந்து நிறைவேற்றி இருப்பவர் நரேந்திர மோடி. இன்னைக்கு தாமதம் 1 மாதம் தவிர்க்கப்பட்டு வேலை வேகமா போகுது. முன்னால ரயில்வே பட்ஜெட் தனியா இருக்கும், பொது பட்ஜெட் தனியா இருக்கும். ஏன்னா இது வெள்ளக்காரங்காலத்தில் ரயில்வேக்கான பட்ஜெட் அதிகம். ரயில்வே பட்ஜெட் 1000 ரூபான்னா மற்ற பொது பட்ஜெட் 700-800 ரூபா தான் இருக்கும் அந்த காலத்தில். அதனால பிரிச்சு வச்சிருந்தான். இன்னைக்கு ரயில்வே பட்ஜெட் 1000 ரூபானா இந்த பட்ஜெட் 50,000 ரூபாயா இருக்கு, பல ஆயிரம் மடங்கு கூடி இருக்கு. இப்போ என்னதுக்கு தனித்தனி பட்ஜெட்? வேஸ்ட் ஆஃப் டைம். அதனால ரெண்டையும் ஒன்னாக்கு பொது பட்ஜெட்ல ரயில்வே பட்ஜெட்டை கொண்டு வா செய்தது நரேந்திர மோடி. புரியுங்க எவ்வளவு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார் பாருங்க. பட்ஜெட் தாக்கல் செய்கிற முறையிலே கூட இன்னைக்கு தொடர்ந்து 8 முறையாக பட்ஜெட்ல மத்தியில பட்ஜெட்டை தாக்கல் செய்த ஒரே தமிழ் பெண்மணி நமது அம்மா நிர்மலா சீதாராமன் என்பதை பெருமையுடன் தமிழகம் நினைவு கொள்ளும் போது நம்ம எல்லாம் உட்காந்து கத்திட்டு உட்காந்து திமுக எம்பி எல்லாம், திமுக எம்பிக்கெல்லாம் வழக்கமா திமுக காங்கிரஸ் எல்லாம் கேன்டீன்ல தான் பார்க்கலாம். பார்லிமெண்ட்ல போண்டா வடை சாப்பிட போயிடுவாங்க. இந்த பட்ஜெட் தாக்கல் பண்றப்பதான் அந்த உட்காந்துட்டு மூணு கத்திட்டே உட்காந்துருப்பான். ஏதாவது பிரச்சனை பண்ணோம்னா டிவி எல்லாம் உலகமே பார்க்கும். அப்ப போண்டா சாப்பிட போக முடியாது. தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்கிறாரு ஸ்டாலின் ஐயா. தமிழ்நாட்டுக்கு என்ன கேட்டீங்கன்னு கேட்கிறோம் நாம. நீ என்ன கேட்ட? பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு முன்னால தமிழ்நாட்டில இருந்து ஒரு குழு அமைச்சு, இல்ல 40 எம்பிக்களும் பிரதமரை போய் சந்திச்சு, நிதியமைச்சரை சந்திச்சு, தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் வேணும் இந்த பட்ஜெட்ல, நாங்கள் அவளோட எதிர்பார்க்கிறோம், தமிழ்நாட்டுக்கு கொடுங்க, எனக்காவது கேட்டீங்க? ஏதாவது பேசுனீங்க? ஏதாவது ஒரு கன்சென்சஸ், ஒரு டயலாக், உரையாடல் வைத்துக் கொண்டீங்க? என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா நீ என்ன கேட்டீங்கன்னு நான் கேட்பேனா இல்லையா? திரும்ப 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 அந்த மெட்ரோ அதை பத்தி பின்னால பேசுவோம் விரிவா, நேரம் இருக்காது. ஆனாலும் இந்த பட்ஜெட் மிக சிறப்பாக தமிழகத்திற்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்திருக்கிறது. என்கிட்ட ஊடகத்தில் கேட்டாங்க, தமிழகத்தை பற்றி இந்த பட்ஜெட்டில் குறிப்பிடவே இல்லையே, இது தமிழகத்திற்கு பெரிய அநீதி அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அநீதின்றது அப்புறம் பேசலாம், தமிழ்நாட்டை பற்றி இந்த பட்ஜெட்ல குறிப்பிடவில்லை, தமிழகத்திற்கு என்று இந்த பட்ஜெட்டில் எதுவும் செய்யப்படவில்லை, நானும் ஒத்துக்கொள்கிறேன். ஆனா கேரளாவை பற்றியும் எதுவும் சொல்லவில்லை. மகாராஷ்டிரால பிஜேபி ஆட்சி, அந்த பட்ஜெட்ல மகாராஷ்டிரா வார்த்தையே வரவில்லை. குஜராத்ல, மத்திய பிரதேசல, உத்தரப்பிரதேசல, பீகார்ல எல்லாம் பிஜேபி ஆட்சிரா, அங்கேயும் இந்த பட்ஜெட் இந்த மாநிலம் அந்த மாநிலம் சொல்லவில்லை. ஏனென்றால் இது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுக்கிற நிதி பகிர்வு இல்ல, ஒட்டுமொத்த தேசத்திற்கும் கொடுக்கிற பட்ஜெட். அதுல எல்லா மாநிலங்களும் கவராக போகிறது என்பதுதான் நமது சாமர்த்தியம். எம்எஸ்எம்இல தொழில் துவங்குவர்களுக்கு பணம் 10 to 20 கோடியாக உயர்த்தப்படும் என்று சொன்னால், இது ஏதோ கேரளாவை சேர்ந்தவனுக்கு கொடுக்கப்படுமா? குஜராத்தை சேர்ந்த ஒட்டுமொத்த இந்திய தேசத்திலும் எம்எஸ்எம்இக்கு அந்த எக்ஸெப்ஷன் இருக்கா இல்லையா? வருமான வரி 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான வரி விலக்கு கொடுக்கப்படும் என்றால், இது என்ன டெல்லிக்காரனுக்கு மட்டுமா? இது என்ன பீகார்காரனுக்கு மட்டுமா? தமிழ்நாட்டில் வருமான வரி கட்டுற ஒவ்வொருத்தருக்கும் 12 லட்சம் வரி விலக்கு இருக்கா இல்லையா? இது தமிழ்நாட்டுக்கு செஞ்சது இல்லையா? அப்ப கடன் வாங்கலாம், வரி விலக்கு செய்யலாம், கட்டுமான பணிகள் செய்யலாம், விரிவாக்க பணிகள் செய்யலாம். நாடு முழுக்க இத்தனை கிலோமீட்டருக்கு சாலைகள் அமைக்கப்படும் சொன்னா தமிழ்நாட்டில இருந்து அந்த சாலைகள் வரும். 5000 பள்ளிக்கூடங்கள் தரம் உயர்த்தப்பட்டு அடல் டிங்கரிங் லேப் என்று அமைக்கப்பட்டு அவங்களுக்கு திறன் வளர்ப்பு பயிற்சி நடத்தப்படும் மாணவருக்கு சொன்னா அந்த 5000 பள்ளிக்கூடங்கள்ல தமிழ்நாட்டு பள்ளிக்கூடம் வராதா? என்ன அபத்தமா பேசுறா திமுக காரன் பாருங்க. திமுக காரனுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா தூங்குற மாதிரி நடிக்கிற ஆள், அவன் தூங்குறாள் தான் எழுப்ப முடியும். தூங்குற மாதிரி நடிக்கிற ஆளை எழுப்பவே முடியாது. இப்போ அங்கங்க ஒளிஞ்சு நின்றுட்டு கேட்டுட்டு இருப்பாங்க நண்பர் ஓபிஎஸ்.
அவங்களுக்காக தான் சொல்றேன் நான். புரிஞ்சுக்கங்க. சரி விடுப்பா, தமிழ்நாடுன்னு சொல்லலை இந்த பட்ஜெட்ல. அம்மா மேடம் மறந்துட்டாங்க, விட்டுட்டாங்க, அப்படி வச்சுக்க. அநீதி. தமிழ்நாடுன்னு சொல்லலை, தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கலையில் அநீதி தானே. இன்னும் 10 நாள்ல மகனே நீ பட்ஜெட் போட போறீல நிதி அமைச்சர். தமிழ்நாடு மாநில அரசாங்கம் பட்ஜெட்டு திருச்சிக்கு எவ்வளவு கொடுத்தேன் நீ சொல்லி தீரணும், இல்லைன்னா விட மாட்டோம். பெரம்பலூருக்கு எவ்வளவு ஒதுக்குறேன்னு சொல்லு, அரியலூருக்கு என்ன பண்ணேன்னு சொல்லு, மதுரைக்கு என்ன பண்ணேன்னு சொல்லு. தமிழ்நாட்டில் இருக்கிற 37 மாவட்டம் பேரையும் பட்ஜெட்ல குறிப்பிட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நீ என்ன பண்ணேன்னு சொல்லவில்லை என்றால் நீ தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கவில்லை என்று சொல்வதற்கு உனக்கு எந்த உரிமையும் தகுதியும் கிடையாது. இதுவரைக்கும் என்ன ஒதுக்கி இருக்க திருச்சிக்கு? திருச்சியே ஒதுக்கிட்ட, அவ்வளவுதான். திருச்சிக்கு ஒதுக்கல, திருச்சியே ஒதுக்கி. தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கியது மத்திய அரசு கேட்கறதுக்கு காரணம் தெரியுமா? நிதி ஒதுக்குறதுல பிரச்சனை இல்லை, ஒதுக்குறது எவ்வளவுன்றதான் உனக்கு பிரச்சனை. அதுல முடியாம போச்சே அப்படிங்கிற கவலை தான் திமுக தவிர நிதி ஒதுக்கீடு பிரச்சனை இல்லை. நாம அப்படி பார்க்கலையே. உடம்புக்கு சௌக்கியமா இருக்கான்னு தானே கேட்கிறோம். காலைல ஒருத்தர் பார்க்குறோம், காலைல எந்திரிச்சு பார்த்தா உடம்பு நல்லா இருக்கான்னு தானே கேட்குறோம். அவன் உடம்பு நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. உடனே அவர் என்னை பார்த்து உடம்புக்கு நல்லா இருக்குன்னு தானே கேட்டேன், என் கண்ணு நல்லா இருக்குன்னு கேட்கலையே, என் மூக்கு நல்லா இருக்கான்னு கேட்கலையே, காது நல்லா வலிக்காம நல்லா இருக்கான்னு கேட்கலையே, என் நெஞ்சு நல்லா இருக்கேன்னு கேட்கலையே, அப்புறம் என் பாதம் நல்லா இருக்கான்னு கேட்கல. இப்படியே கேட்டு போறது. ஒட்டுமொத்த உடம்பை பார்க்கறது தான் ஒரு ஆரோக்கியமான அரசியலா? கண்ணு மூக்கு காது ஒன்னொன்னா பார்க்கறது. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இது ஒரே நாடுடா, ஒரே தேசம்டா, ஒரே மக்கள்டா, ஒரே பண்பாடுடா. இது ஒட்டுமொத்தமா தான் பார்க்கணும். குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தார் மோடி. அப்போ ஒரு பெண் பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாங்க, நீங்க இத்தனை வருஷம் குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கிறீங்க ஐயா, நீங்க முஸ்லீம்களுக்கு எதுவுமே செஞ்சதில்லைன்னு சொல்றாங்களே. இந்த புத்தானத்தில் முஸ்லீம் சகோதரர்கள் நிறைய இருக்காங்க, அவங்க இதை கேட்கணும். இந்த முஸ்லீம்கள் மேல எனக்கு ஒரு சின்ன வருத்தம். ரொம்ப நல்லவங்க, ஆனா திமுக கூட்டத்துக்கு மட்டும்தான் போவாங்க, இல்லைன்னா இந்த எஸ்டிபிஐ காரன் சொல்றது மட்டும்தான் கேட்பாங்க. இந்த அண்ட புழுகு ஆகாச புழுகவா கேட்டு 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 ஏதோ பிஜேபின்னா பூச்சாண்டி, இந்த பாய்மார்கள்லாம் பிஜேபி வந்துட்டா ஆட்சி வாழவே முடியாது. ஐயோ, சிஏஏல அப்படித்தான் பிரச்சனை பண்ணான். சிஏஏ வந்துட்டா இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்களை எல்லாம் பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சிருவானோ, பங்களாதேஷுக்கு அனுப்பிச்சிருவானோ. இத்தனை கோடி முஸ்லீம்களை ஏற்றுக்கொள்கிறதுக்கு எந்த தேசம் ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்திய முஸ்லீம்களை இந்திய தாய் தான் ஏற்றுக்கொள்வா, பாகிஸ்தான் ஏற்றுக்கொள்ளாது என்பதை உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த நாடு தான் உனக்கும் சொந்த நாடு, எனக்கும் சொந்த நாடு. இதுதான் உனக்கும் தாய் நாடு, எனக்கும் தாய் நாடு. எப்படி இந்த நாட்டை விட்டு அனுப்ப முடியும்? இந்த புத்தானத்தில் இருக்கிற ஒரு முஸ்லீமாவது, இந்த இந்தியாவில் இருக்கிற ஒரு முஸ்லீமாவது, தமிழகத்தில் இருக்கிற ஒரு முஸ்லீமாவது நான் இந்த இந்துக்களுடன் சேர்ந்து வாழ முடியாத சூழ்நிலையை பிஜேபி உருவாக்கி விட்டது, நான் இந்த ஊரை விட்டே போறேன்னு சொன்னா அதை அவமானமாக கருதுகிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. எங்கள் ஆட்சியில், எங்கள் நாட்டில், நாங்கள் இருக்கும் ஊர்ல ஒரு மாற்று மதத்தை சார்ந்த சகோதரன் எங்கள் மீது வருத்தம் கொடுத்து வெளியேறுறான்னா அவமானம் அது. அப்படிதான் இந்த நாட்டில் நம்ம பார்த்து வந்திருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து வாழணும் தான் நினைச்சு வந்திருக்கிறோம். அப்படிதான் முதலமைச்சரை பார்த்து கேட்டாங்க, நீங்க முஸ்லீம்களுக்கு ஒன்றும் செஞ்சது இல்லையாமே. நரேந்திர மோடி பதில் சொன்னாரு, நீங்க சொல்றது உண்மைதான், நான் முஸ்லீம்களுக்கு ஒன்றும் செஞ்சதில்லை. முதலமைச்சராக இருந்து நான் முஸ்லீம்களுக்கு எதுவும் செய்ததில்லை மோடி சொல்லிட்டார். உடனே அந்த பொண்ணு அந்த பதிலை எதிர்பார்க்காட்டி கூட கிண்டலா அந்த பொண்ணு கேட்குது, இதை உங்கள் ஒப்புதல் வாக்கு மூலமா நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டேன். எடுத்துக்கங்க, நானே ஒப்புக்கொண்டேன்னு எடுத்துக்கங்க, நான் முஸ்லீமுக்கு ஒன்றும் செஞ்சதில்லை, நான் இதோட பேட்டியை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அப்போ மோடி சொன்னார், பேட்டி முடியவில்லை, நான் கடைசியில் சில வாசகம் சொல்றேன், அதையும் சேர்த்தாதான் பேட்டி முடியும். நீங்க முஸ்லீம்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்று சொல்கிறார்கள் கேட்டீங்க, நானும் ஆமா எதுவும் செய்யவில்லைன்னு சொன்னேன். நீங்க கேட்ட கேள்வி அது, கேட்காத கேள்வி ஒன்று இருக்கு. என்ன கேள்வி? இந்துக்களுக்கும் நான் எதுவும் செய்யவில்லை, கிறிஸ்தவர்களுக்கும் நான் எதுவும் செய்யவில்லை. 5 கோடி குஜராத்திகளின் முதலமைச்சர் நான். 5 கோடி குஜராத்திகளுக்கும் தரமான பள்ளி கல்லூரி படிப்பு வேண்டும் என்று நினைத்து நான் செயல்படுகிறேன். அந்த படிக்க போறவன் எவன் முஸ்லீம், எவன் இந்து, எவன் கிறிஸ்டியன் நான் பார்க்கவில்லை. 5 கோடி குஜராத் மக்களுக்கும் தரமான குடிநீர் கிடைக்க வேண்டும் என்று நான் குஜராத் முழுக்க குடிநீர் கொண்டு வந்து கொடுக்கிறேன். நர்மதா டேம்ல இருந்து தண்ணியை கொண்டு வந்து சௌராஷ்டிரா கட்ச் பாலைவன பகுதியில் வந்து தண்ணி கொடுத்துருக்கேன்.
அந்த தண்ணியை டேப்ல குடிக்கிறவன் வீட்டு வாசல்ல போட்டிருக்கனே அதை குடிக்கிறவன் முஸ்லீமா இந்துவான்னு எனக்கு தெரியாது. போலியோவே இந்த நோய் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வீதி வீதியா வீடு வீடா போய் போலியோவை எராடிகேட் பண்ணிட்டேன். அந்த சொட்டு மருந்தை போட்டுக்கொண்ட அந்த குழந்தை முஸ்லீம் குழந்தையா இந்து குழந்தையா எனக்கு தெரியாது. உலகத்தரமான சாலைகள், குடிநீர் வசதி, மருத்துவம், கல்வி, இந்த மக்களுக்கான பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, குற்றங்கள் குறைவு, பெண்களுக்கு பாதுகாப்பு, எல்லோருக்கும் கழிவறை, ஏழைகளுக்கு வீடு, இப்படியெல்லாம் நான் திட்டம் போட்டு செய்கிறேனே, இதுல யார் இந்து யார் முஸ்லிம்னு உங்களை மாதிரி நான் பிரிச்சு பார்க்கலங்க. நான் 5 கோடி குஜராத்திகளுக்கு முதலமைச்சர் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு அப்படிதான் பிரிச்சே பார்க்கல. 140 கோடி இந்தியர்களுக்கும் அவர் பிரதமராக இருப்பதால் நாடு முழுக்க பட்ஜெட் எப்படி வருது? 140 கோடி மக்களுக்கு வருது. இவன் சந்துக்குள்ள சைக்கிள் ஓட்டிக்கிட்டு எனக்கு என்னாச்சு எனக்கு என்னாச்சுன்னு கேட்டு சந்துக்குள்ள சைக்கிள் ஓட்டுற கட்சி நீ. 36 மருந்துகளுடைய, குறிப்பாக புற்றுநோய் குணப்படுத்துகிற மருந்துகளுக்கு 0 இம்போர்ட் டாக்ஸ் போட்டுருக்காங்க. கடுமையான விலை சரிவு. எல்லா மாவட்ட மருத்துவமனைகளிலும் இனிமேல் இலவச புற்றுநோய் சிகிச்சைக்கு மத்திய அரசு பணம் கொடுக்கும். திருச்சி அரசு மருத்துவமனை உட்பட தமிழ்நாட்டில் 37 அரசு மருத்துவமனையிலையும் புற்றுநோய் சிகிச்சை வரும். இப்போ நமக்கு திருச்சியில் இல்லை. அது இங்கே யாருக்காவது கேன்சர் வந்துட்டா நீங்கள் சென்னை அடையாறு போகணும், இல்லை திருவனந்தபுரத்தில் சித்திர திருநாள் மருத்துவமனைக்கு போகணும். கேன்சர் ஸ்பெஷலைசேஷன் இல்லை, எல்லா மாவட்டத்திலையும் வரப்போகுது. உதாரணத்துக்கு நான் இதை சொல்றேன். இது மாதிரி விவசாயிகளுக்கான திட்டங்கள். புதிய ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சா 20 கோடி ரூபாய். அதை வெற்றிகரமாக நடத்துகிற சக்சஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் 30 கோடி ரூபாய் லோனு, வங்கி கடன். எனக்கு 20 கோடி 30 கோடின்னு பெருசு பெருசா சொல்றீங்களே, சாதாரண மக்களுக்கு ஒன்றும் இல்லையா? இருக்கு. இந்த புத்தானந்தத்தில் ஸ்ட்ரீட் வெண்டா இருக்காங்க, சாலையோர வியாபாரிகள். கேட்டுக்கங்க, நீங்க சாலையோர வியாபாரின்னு இந்த புத்தானந்தத்தினுடைய பஞ்சாயத்தில் நீங்க சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா, நீங்க இந்த ஊரின் எந்த வங்கியில் சென்று அந்த சர்டிபிகேட்டை கொடுத்து மனு செய்தால் 30,000 ரூபாய் உங்களுக்கு எந்த விதமான ஈடும் இல்லாமல், அடமானம் இல்லாமல் அரசாங்கம் கடன் கொடுக்கும், வங்கி கடன் கொடுக்கும். அதை மறுப்பதற்கான அதிகாரம் எந்த வங்கி மேலாளருக்கும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு மோடி. ஏன் தெரியுமா மறுக்க முடியாது? பேங்க் ஆபீசர்ஸ் எல்லாம் கேட்டாங்க, சாலை ஓர வியாபாரிகளுக்கெல்லாம் எந்த ஈடும் இல்லாமல் இப்படி பணம் கொடுக்க சொல்றீங்களே ஐயா, அவன் 30,000 பணத்தை வாங்கிட்டு திருப்பி கட்டாமல் போயிட்டானா என்ன செய்யறது? வங்கியெல்லாம் நஷ்டமாயிருமே திருப்பி கட்டாட்டி. அப்போ நரேந்திர மோடி சொன்னாரு, அந்த 30,000 ரூபாய் பணத்தில் 75% நான் கட்டுறேன்டா, நான் தான் ஜாமீன், நான் தான் கேரண்டி, நீ அவங்களுக்கு கடன் கொடுன்னு சொன்னார். மத்திய அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொள்கிறார், நரேந்திர மோடி பொறுப்பேற்றுக் கொள்கிறார் அந்த 30,000 ரூபாய் கடனுக்கு வங்கிக்கு. அதை திரும்ப செலுத்தி விட்டால் இன்னொரு தவணை தர்றாங்க. 3ஆம் முறையும் சரியாக செலுத்திய அந்த சாலை ஓர வியாபாரிக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வங்கி கடன் கிடைப்பதற்கான ஏற்பாடு இருக்கு. இதுல ஏகப்பட்ட பேர் பலன். நான் மதுரையில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் இன்னப்போ மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்ல பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த போது அங்கே பூ கட்டி கொண்டிருக்கிற சகோதரிகள் வந்தாங்க. அவங்க என்னை பார்த்து கெஞ்சி 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 கையில் கை ஜாடையில கேட்டாங்க, என்ன வேணும்னு கேட்டேன். நாங்க மைக்கில் பேசணும் அப்படின்னு. என்ன பேச போறீங்க? நாங்க பிஜேபிலாம் இல்லைங்கய்யா, நாங்க மோடி ஐயாவை பத்தி பேசணும், மைக் கொடுங்கன்னு கேட்டாங்க. மைக் கொடுத்தா அந்த அம்மா அப்படியே கொட்டி தீர்த்துருச்சு ஒரு 10 நிமிஷம். ஏன்? கணவன் இல்லை, ஆதரவற்ற குடும்பம், திருவோரத்தில் உட்காந்து பூ கட்டி விற்றா ஒரு நாளைக்கு 100 ரூபா 150 ரூபா கிடைக்கும். அதை வாங்குறதுக்கு அன்றைக்கி 500 ரூபா வட்டிக்கு வாங்கிட்டு வந்திருந்தா 10 வட்டி 50 ரூபா அவனுக்கு போயிடும். எங்கள் வாழ்க்கையே சோகம். அப்போ தான் வந்தது இந்த சட்டம். மோடி ஐயா சொல்கிறாரு, வங்கியில் மேனேஜர்கிட்ட போய் சர்டிஃபிகேட் கொடுத்தா 10,000 ரூபா கடன் கொடுப்பாங்க. கந்து வட்டி பிரச்சனையிலிருந்து முற்றிலுமாக எங்களை மீட்டவர் நரேந்திர மோடி. அதை கட்டி திரும்பி 20,000 கடன் வாங்கினேன், அதையும் கட்டிட்டேன். 10,000 ரூபா நீங்க கடன் வாங்குறதுக்கு எவ்வளவுமா லஞ்சம் கொடுத்தீங்க? பிஜேபிக்காரர் ஒருத்தர் தான் கூட்டிட்டு போனாருன்னு சொன்னாங்க. எவ்வளவுமா லஞ்சம் கொடுத்தீங்க? அந்த புண்ணியமா 10 பைசா லஞ்சம் வாங்குறங்க அந்த பிஜேபிக்காரன். மேனேஜர்கிட்ட கூட்டிட்டு போய் பணம் வாங்கி கொடுத்துட்டான், முடிஞ்சு போச்சு. சரி, சர்டிபிகேட் போய் வாங்கினீங்களே கார்பரேஷன்ல, என்ன ஆச்சு? அதுக்கு தான் அந்த அம்மா சொன்னாங்க, 10,000 கொடுத்த மகராசன் அள்ளி கொடுத்தாருங்க, சர்டிபிகேட் கொடுத்தவன் 1000 ரூபா லஞ்சம் வாங்கிட்டாங்க. அதுதான் திமுக. திமுக புரியுதா உங்களுக்கு? 10,000 பணம் கொடுக்குறவரு 5 பைசா லஞ்சம் இல்லாம பிஜேபிக்காரன் வாங்கி தரான்.
நீங்க அதுக்கு சர்டிபிகேட் மாத்திரம் நீ சாலையோர வியாபாரின்னு கொடுக்கறதுக்கு நீங்க 1000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தா தான் சர்டிபிகேட் கிடைக்கும். எல்லாத்துலயும் பணங்க, எல்லாத்துலயும் பணம். நீங்க மதுரையில எல்லாம் போனீங்கன்னா மாநகராட்சியில அந்த சுடுகாடு ஒன்று இருக்கு, பணம் எரிக்கிறதுக்கு பணம் கேட்கும். ஏதோ பணக்காரன் பணம் விஐபி பணம் வந்துச்சு எரிச்சாப்ப, எந்த பணம் வந்தாலும் பணம் தான், பணம் கொடுக்காம பணம் எரியாது. ஏன்டா பணம் எரிக்கிறது கூட பணம் கேட்குறியடா, இது என்னடா நியாயம்னா பணம் வாங்காம ஏன் பணம் எரியாதுன்றான். அதெல்லாம் எங்க சிஸ்டப்படி தப்புங்க. பணம் வாங்காம ஏன் பணம் எரியாது, கொடுத்துரு. எல்லாத்துலையும் பணத்தை எரிக்கணும்னா கூட காசு தான். செத்து போனா கூட காசு கொடுக்காம அவங்க பணத்தை எரிக்க முடியாது. திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சியில் ஆஸ்பத்திரியில் குழந்தை பிறந்தாலும் நீங்கள் பணம் கொடுக்கணும். திராவிட மாடல் ஆட்சியில் செத்து போனாலும் பணத்தை எரிக்கிறதுக்கு நீங்கள் லஞ்சம் கொடுக்காம, கருவறை முதல் கல்லறை வரை லஞ்சத்தை தவிர எதுவும் இல்லாத ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. அவங்க இந்த பட்ஜெட்டை பற்றி குறை சொல்றாங்க. இப்படி எல்லாவற்றிலும் மிகச் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிற பட்ஜெட். ஏன்னா நம்ம நாட்டோட பொருளாதாரம் $5 டிரில்லியன் வரணும்ன்றது தான் நமது இலக்கு. $5 டிரில்லியன். நரேந்திர மோடி பொறுப்பேற்ற 10 ஆண்டுகளுக்கு முன்னால இந்திய பொருளாதாரம் $1.5 டிரில்லியன் தான். ட்ரில்லியன்னா என்னன்னு நீங்க போட்டு பார்த்துங்க கூகுளில். எத்தனை ஆயிரம் கோடி, எத்தனை லட்சம் கோடி சேர்ந்தா ஒரு ட்ரில்லியன். இந்த 10 ஆண்டுகளுக்குள் 3 மடங்கு இந்திய பொருளாதாரம் அதிகமாகி இன்னைக்கு $4.5 டிரில்லியன் இந்திய பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது. நரேந்திர மோடி பொறுப்பேற்கும் போது உலகத்தின் 9வது பொருளாதார சக்தியாக இருந்த இந்தியா இன்னைக்கு உலகத்தின் 4வது பெரிய பொருளாதார பலம் உள்ள நாடாக மாறி இருக்கிறது. இந்த பட்ஜெட்ல அம்மா சொல்லி இருக்கிறாங்க, இந்தியாவின் வளர்ச்சி 6%-இலிருந்து 7%. 7% ஜிடிபி வளர்கிற ஒரு நாடு இன்னைக்கு உலகத்தில் இல்லை. சீனாவே இல்லை, அமெரிக்கா இல்லவே இல்லை. புரியுதான சொல்றது? சைஸ் பெருசு பொருளாதாரம், வளர்ச்சி விகிதம் என்பது குறைவு. அப்போ இதே வேகத்தில் போனால் 2047க்குள் இந்தியா உலகத்தின் முதல் வல்லரசு நாடாக மாறும் என்று சொல்கிறார் நரேந்திர மோடி. இன்னும் 20 வருஷம் தான், எங்கேயோ போகும். நரேந்திர மோடி என்கிற வாராது வந்த மாமணி இருப்பதனால, பாரதிய ஜனதா கட்சி என்கிற தொண்டர் பலம் அவருக்கு பின்னால் இருப்பதால, இந்திய மக்கள் சக்தி அவருக்கு பின்னால் எழுச்சியாக அணிவகுப்பதனால இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாம் நாம் மதிக்கிற இடத்துல நாம இருக்கோம். அதனாலதான் ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர் மோடி போனா மோடி மை பாஸ் அப்படிங்கிறார். தமிழ்நாட்டில் ஒரு சினிமா வந்து ரஜினி படம் சிவாஜி மை பாஸ் அப்படின்னு, அது மாதிரி மோடி மை பாஸ் அப்படிங்கிறார். ஒரு ஆப்பிரிக்க நாட்டினுடைய ஒரு முக்கியமான அதிபர் காலில் விழுந்துட்டார் சாஸ்திராங்கமா. ஜெயலலிதா காலில் அதிமுக அமைச்சர்கள் விழுந்த மாதிரி ஏர்போர்ட்லேயே விழுந்துட்டான், மொந்துன்னு விழுந்துட்டான். இவர் கூப்பிட்டு எழுப்பி விட்டாங்க. இப்ப அமெரிக்காவுக்கு போனா ட்ரம்ப் சேரத்துக்கு போடுறாரு, சேரத்துக்கு மோடி போட்டு உட்காருங்க அப்படிங்கிறார். அது மட்டும் இல்ல, இவர் என்னை விடவும் பேச்சுவார்த்தையில் மிகப்பெரிய வல்லமை வாய்ந்தவர் நரேந்திர மோடி அப்படின்னு அமெரிக்க ஜனாதிபதி சொல்றான். ட்ரம்ப் டஃப் நெகோசியேட்டர். அதுக்கு என்ன தமிழ் புரட்சிக்கிறது? டஃப் நெகோசியேட்டர். போயிட்டார் அவரு. வல்லமை வாய்ந்த ஒரு பேச்சுவார்த்தை செய்வதில் அவரால் எல்லாம் செய்ய முடியும் ட்ரம்ப் சொல்றான். ஆனா ஆனந்த விகடன் பத்திரிகையில் அட்டப்படம் போட்டிருக்கான், கார்ட்டூன் போட்டிருக்கான், கையில சங்கிலியோட. அது திமுக அடிமை பத்திரிகை ஆனந்த விகடன். அடிமைகளுக்கு தான் கை விலங்கு போடுவாங்க. அது ஆனந்த விகடன் அதை போட்டிருக்குன்னா இதை நம்ம கடுமையாக கண்டிச்சிருக்கோம். இது பத்திரிகை சுதந்திரம் இல்லை. இதே ஆனந்த விகடன் பத்திரிகை தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளாலும் தாக்கப்பட்டிருக்கு. பிஜேபி மாத்திரம்தான் அதன் பிரதமரை நீங்கள் இவ்வளவு இகழ்ந்தும் கூட சட்ட ரீதியான நடவடிக்கை மாத்திரம் நாங்கள் எடுத்திருக்கோம். சட்டத்தை நம்புறோம் நாங்கள். ஒரு காலத்தில் ஆனந்த விகடன் ஆசிரியர் PH பாண்டியன்கிற சபாநாயகரை எனக்கு வானளாவிய அதிகாரம் இருக்குன்னு தூக்கி உள்ள வச்சார், ஜெயிலில் வச்சார். தமிழ்நாட்டில் அவ்வளவு பத்திரிகைகள் ஆனந்த விகடன் தாக்கப்பட்டிருக்கு, நக்கீரன் தாக்கப்பட்டிருக்கு, மதுரையில் தினகரன் பத்திரிகை தாக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் இவ்வளவு பத்திரிகைகளும் இந்த திராவிட இயக்கங்களை விமர்சித்தார்கள் என்பதற்காக தாக்கப்பட்டிருக்கு. அலுவலகங்கள் மேல பத்திரிகை அலுவலகம் தினமலர் எத்தனை தடவை தாக்கப்பட்டதுன்னு தெரியாது, அந்த அளவு தினமலர் மேல தாக்குதல். தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பத்திரிகை பிஜேபியை விமர்சனம் செய்தார்கள் என்பதற்காக எந்த விதமான வன்முறையும் இல்லாமல் ஜனநாயக பூர்வமாக நாங்கள் சகிப்புத்தன்மையுடன் இருக்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி மாத்திரம்தான். எந்த ஊடகத்தின் மீதும் எங்களுக்கு கோபம் இல்லை, வருத்தம் இல்லை.
சகித்துக் கொள்கிறோம், உங்கள் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்கிறோம். என்ன நம்பிக்கை? என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீங்க நியாயமா நடந்துக்குவீங்கன்ற நம்பிக்கை தான். ஊடகங்கள் நியாயமாக நடந்து கொள்ளும் என்ற நம்பிக்கை தான். குஜராத்தில் மோடி அவர்களை அவ்வளவு விமர்சனம் செய்து கூட ஒரு முறை கூட அவர் கோபித்துக் கொண்டதில்லை. ஒரு பத்திரிகை மீதும் அவர் வருத்தம் கொண்டதில்லை. திரும்ப அதே பத்திரிகையார் அவனுடைய விழாவுக்கு கூப்பிடுவான். நரேந்திர மோடி முதல் நாளாக போய் நிற்பார். முதல் நாள் தான் இவரை கடுமையாக பேசியிருப்பான், கண்டிச்சிருப்பான், எழுதியிருப்பான், கேலி பேசியிருப்பான். மறுநாள் முதலமைச்சராக அந்த பத்திரிகையினுடைய விழாவுக்கு இவரே செல்வார். அப்படி எவ்வளவோ உதாரணங்கள் இருக்கு. இப்படி இந்த நாடே மாற்றம் அடைவதற்கான பட்ஜெட் இதுல இருக்கு. இதை செய்து சாதித்தது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். அதுல அந்த 12 லட்சம் ரூபாய் வருமான வரி விலக்கு இருக்கு. அது சாதாரண முடிவு இல்லை. எந்த IAS அதிகாரி ஏற்றுக்கொள்ளல. வருமானம் ரொம்ப குறையும், வரி வருவாய் குறைஞ்சிரும். 7 லட்சம் கொடுத்திருக்கோம், வேணா 8, 9 நிறுத்திடுவோம். நாங்க 12க்கெல்லாம் போக கூடாது. நிதியமைச்சர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் இதில் ஆர்வம் செலுத்தி இது மத்தியதர வர்க்கத்துக்கு மிகப்பெரிய சலுகை கொடுக்க வேண்டும் என்பதற்காக எடுத்துக்கொண்டு சென்று பிரதமர் அவர்களும் இதை நீ செய்ய வேண்டும் என்று அவர்களும் அதை சொல்லி இன்னைக்கு மிகப்பெரிய வரிச்சலுகை கிடைத்திருக்கிறது என்றால் வருமான வரி கட்டுகிற ஒவ்வொருத்தரும் நாம நன்றி சொல்ல வேண்டிய பட்ஜெட் இந்த நரேந்திர மோடி ஆட்சியில் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லி வந்த பட்ஜெட். சாதாரண விஷயம் இல்லை, நிம்மதியா இருக்கலாம். வரி இன்கம் டாக்ஸ்ல பிரச்சனையே இல்லை. ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சதாங்க இனிமே இன்கம் டாக்ஸ். அதுக்கு கீழே சம்பாதிக்கிறவங்க இல்லை. திமுக காரங்களுக்கு இது பிரச்சனை இல்லை. அவங்க 1 லட்சம் அவங்க வருமான வரின்றதே கிடையாது. அவங்களுக்கு மாசம் எத்தனை கோடின்றதான் கணக்கு. அதனால அவங்க கட்டி ஆகணும். ஆனால் அது கணக்கில் வராதனால அது தெரியாது. அப்படி நாம செஞ்சிருக்கிறோம். இந்த நாட்டை பார்த்து பார்த்து செதுக்குகிறார் நரேந்திர மோடி. இந்த நாட்டினுடைய ஒவ்வொருத்தரை பற்றியும் கவலைப்படுகிறார் நரேந்திர மோடி. இந்த நாட்டில் உள்ள இளைஞர்கள், பெண்கள், பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், தொழிலதிபர்கள், இந்த நாட்டினுடைய கைத்தறி நெசவாளர்கள், கைவினை கலைஞர்கள் எல்லோருக்கும் ஒரு உலகத்தரமான அந்தஸ்து கிடைக்கணும், உலக அளவில் அங்கீகாரம் கிடைக்கணும். இந்தியர்கள் என்றால் உலகத்தில் மரியாதை உருவாகணும். அந்த மரியாதைக்கு தடையாக இருக்கிற அத்துணையும் அகற்றணும். இதுதாங்க நரேந்திர மோடியினுடைய செயல், கனவு, திட்டம் எல்லாம். தனக்கு பின்னால் தன் வாரிசாக இந்த இந்திய சமுதாயத்தை நினைக்கிற பிரதமர், தனக்கு பின்னால் தான் குடும்பத்தை மாத்திரமே வாரிசாக நினைக்கிற திமுகவோட முதலமைச்சர். இன்னைக்கு இதுதான் பிரச்சனை, கான்ஃபிளிக்ட். இவங்களுக்கு மும்மொழி கொள்கை புரியல. ஸ்டாலினுக்கு இன்னும் கனிமொழியை பத்தியே முழுசா புரியல. மும்மொழியை பத்தி எப்படி தெரியும்? கூட பிறந்த தங்கச்சியை பத்தியே முழுசா தெரியல, ஒதுக்கி வைக்கிறாங்க. கனிமொழியவே ஒதுக்குறவங்க மும்மொழியை ஏத்துக்குவாங்களா என்ன? மும்மொழி கொள்கைன்னா ஹிந்தி கிடையாதுங்க ஐயா, முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த தேசிய கல்விக் கொள்கையில 5ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு பையன் தாய்மொழியில படிக்கணும்னு முதல் முறையா சொல்லப்பட்டிருக்கு. இதுல என்னங்க திமுக பிரச்சனை? இங்க இருக்கிற திமுக உடன்பிறப்புகள்லாம் கேட்கிறேன், இத்தனை வருஷம் நீ தமிழ்நாட்டை ஆட்சி பண்ண இல்ல, தாய்மொழியில தான் புள்ள படிக்கணும், தமிழ்நாட்டில் தமிழ்ல தான் படிக்கணும். தமிழ் படிக்கிறது இல்லை, தமிழில் படிக்கிறது சொல்றேன். சயின்ஸ், வரலாறு, புவியியல் எல்லாமே குழந்தை தமிழ்ல தான் படிக்கணும்ன்றார் மோடி. எப்போ? 5ஆம் கிளாஸ் வரைக்கும். முதல் 10 வருஷம் அந்த பிள்ளைக்கு தாய்மொழி மூலமாகத்தான் கற்றுக் கொடுக்கணும். அப்பதான் அறிவு அதிகமா ஏறும். நீங்க எடுத்த உடனே A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பிஸ்கட், C ஃபார் சாக்லேட் திங்கிறதா சொல்லி கொடுத்து இங்கிலீஷ்ல ரிங்கா ரிங்கா ரோசஸ் பக்கெட் ஃபுல்லா வாசஸ், என்ன பாட்டு இது? இதெல்லாம் வேண்டாம், தாய்மொழியில படி. இத்தனை வருஷம் திமுக காரன் அதை சொல்லல, நான் சொல்றேன் நீ தாய்மொழியில படின்னு சொல்றார் நரேந்திர மோடி. அதை தமிழகம் ஏற்றுக்கொள்கிறது, வரவேற்கிறது. இந்தியாவின் அத்தனை மாநிலங்களும் தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கிறாங்க. தாய்மொழிக்கு அப்புறம் ஒரு ஆங்கிலம் படிச்சுக்கோ. ஆங்கிலம் படித்துக் கொண்டால் உலகம் எல்லாம் நீ வேலை செய்யறதுக்கு உதவும், புதிய புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை கற்றுக்கொள்வதற்கு உதவும். இந்த உலகத்தோடு அது உன்னை இணைக்கும். ஆங்கிலம் படிச்சுக்கோ. அப்போ தாய்மொழியும் ஆங்கிலமும் தவிர மூன்றாவதாக ஏதாவது ஒரு இந்திய மொழியை கற்றுக்கொள்ளு அப்படிங்கிறது அங்க தேசிய கல்விக் கொள்கை. மூன்றாவதாக ஏதாவது ஒரு இந்திய மொழி. ஹிந்தின்னு இல்லை, இவன் செயற்கையா ஹிந்தி திணிக்கிறார், இந்திய திணிக்கிறார், பொய் சொல்றான், பயவில்ல, நம்பாதீங்க. இப்ப தமிழ்நாட்டில் ஹிந்தி இருக்கா இல்லையாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஹிந்தி இருக்கா இல்லையா?
இருக்குல்ல? சிபிஎஸ்இ ஸ்கூல்ல எல்லாம் ஹிந்தி இருக்கு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல எல்லாம் ஹிந்தி இருக்கு. திமுக காரன் நடத்துற பள்ளிக்கூடத்துல எல்லாம் ஹிந்தி இருக்கா இல்லையா? இருக்கு. திமுக காரன் வீட்டு பிள்ளைகள்லாம் ஹிந்தி படிக்குதா இல்லையா? சொல்லுங்க. இந்த புத்தானத்துல இங்க இருக்கிற திமுக காரன் முன்னால வந்து இந்த மேடையில சத்தியம் பண்ணு, என் புள்ள ஹிந்தி படிக்கலன்னு சத்தியம் பண்ணு, நாங்க பிஜேபி இல்லாம போறோம், இந்த மேடையை கலைச்சிட்டு போயிடும். இந்த திருச்சி மாவட்டத்தில் KN நேரு, மகேஷ் பொய்யாமொழி, அத்தனை திமுக காரங்களும் என் பிள்ளையோ பேர பிள்ளையோ பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி படிக்கலன்னு சத்தியம் பண்ணுங்க, நாங்க இனிமே பிஜேபியில் அரசியலே பேசல. ஸ்டாலின் வீட்டு பேர பிள்ளைகள்லாம் சொல்லு நான் ஹிந்தி படிக்கலன்னு, நாங்க அரசியலே பேசல. ஹிந்தி படிக்கிறதெல்லாம் நீதான். ஏன் ஹிந்தி படிக்க சொல்றது நீதான். நரேந்திர மோடி ஹிந்தி படிங்கன்னு சொல்லல, இந்திய மொழி ஒன்றை படியுங்கள்னு சொல்றாரு. ரெண்டுக்கு வித்தியாசம் இல்ல. இந்திய மொழிகளில் ஒன்றை படியுங்கள்னு சொல்றாரு. அது எப்படி இந்திய மொழிகள் ஒன்று? நான் புரிய முடியாது சொல்றேன். இந்த ஊர்ல முஸ்லீம்கள் நிறைய இருக்கீங்க, உருது பேசுற முஸ்லீம்களும் ஒருவேளை இருக்கலாம். உருது படிச்சுக்கோ, 3வது மொழியா. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய மலையாளம் பேசுறவங்க இருக்காங்க, 3வது மொழி மலையாளம் படிச்சுக்கோ. ஒரே மொழி தான் தமிழ்நாடு பூரா படிக்கணும் அவசியம் இல்லை. அந்தந்த பகுதியில் மாணவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை படிக்கலாம்னு சொல்றாரு மோடி. வட சென்னையில் இருக்கா, தெலுங்கு படிச்சுக்கோ. ஒசூர், கிருஷ்ணகிரி, கர்நாடகா பார்டர் அங்க இருக்கிறான், கன்னடம் படிச்சுக்கோ. இந்த 3வது மொழி எதுக்குன்னா, வட இந்தியாவில் இருக்கிறவெல்லாம் ஒரு தென்னிந்திய மொழியை படிக்கணும், தென்னிந்தியாவில் இருக்கிறவெல்லாம் தேவைன்னா ஒரு வட இந்திய மொழியை படிச்சுக்கலாமே, அல்லது தென்னிந்திய மொழிகளுக்குள்ளேயே வேறு வேறு மொழிகளை படிச்சுக்கலாமே. அப்போ மொழி என்பது நம்மை இணைக்கும் கருவி, நம்மை பிணைக்கும் கருவி. இந்த பிணைக்கும் கருவியை பிளக்கும் கருவியாக மாற்றிய முயற்சிப்பது திமுக. முயற்சி பழிக்காது என்பதை சொல்லத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஏதாவது ஒரு மொழியை படிச்சுக்கணும். அது ஒன்றும் பெரிய லிட்ரேச்சர் படிக்க வேண்டாம், இலக்கியம் எல்லாம் படிக்க வேண்டாம், இலக்கணம் எல்லாம் படிக்க வேண்டாம். பாஸ் பண்ற அளவுக்கு சாதாரண எழுத்து வாசிக்க தெரியும், அவ்வளவுதான். மலையாளத்தை 3வது மொழியா படிச்சுட்டான்னா கேரளாக்குள்ள போனான்னா மலையாளம் பேசுவான். கன்னடத்தை 3வது மொழியா ஒருத்தன் தமிழம் படிச்சுட்டான்னா கர்நாடகா பூரா வேலை வெட்டிக்கு போனான்னா கன்னடம் பேசிடுவான். இங்க இருக்கிற பாய் உருது படிச்சுட்டாருன்னா இந்தியா முழுக்க ஒரு உருது முஸ்லீம் சகோதரோட கனெக்ட் ஆகிடுவார். உருதுல முடிஞ்சு போச்சு. என்ன கஷ்டம் உனக்கு? கூட்டணி கட்சி எல்லாம் சேர்ந்து 3வது மும்மொழி வேண்டான்றான் தமிழ்நாட்டில், கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லாம். சரி, கேரளாவில் எப்படி மும்மொழி கொள்கை ஏத்துக்கிற கம்யூனிஸ்ட்? கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சியில் இருக்க. அங்க இருக்கிற மார்க்சிஸ்ட் கட்சி மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொள்கிறது, 3வது மொழி நான் படிப்பேங்கிறான். கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி நான் 3வது மொழி படிப்பேன், மும்மொழி திட்டத்தை ஏத்துக்கிறேன்றான். தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கம்யூனிஸ்டுக்கு புத்தி எங்கே போச்சு? அது அறிவாலயத்தில் அடகு வச்சாச்சு. அறிவாலயத்தில் அடகு வச்ச புத்தியை எப்ப மீட்கிறது தெரியாது, எப்ப மீட்பாங்கன்னே தெரியாது. அறிவாலய அடைமைகளுக்கு இதெல்லாம் புரியாது. தமிழ்நாட்டில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் நீ விளக்கணும் மக்களுக்கு முன்னால. நாங்கள் ஆளுகிற மாநிலங்களில் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் மாத்திரம் நாங்கள் எதிர்க்கிறோம் என்றால் என்ன காரணம் என்பதை நீங்கள் விளக்கணுமா இல்லையா? என்ன ஒரு சந்தர்ப்பவாதம் பாருங்க. அவங்க எல்லா இடத்துலையும் இந்தியோ வேற மொழியோ இருக்கு. கேரளாவில் மும்மொழி திட்டம் ரொம்ப நாளா இருக்கு. மலையாளம் அழிஞ்சு போச்சா? தமிழ் அழிஞ்சிருன்றான். இங்க 3 மொழியை கொண்டு வந்தா 2000 வருஷம் பாரம்பரியமான தமிழ் அழிந்து விடும், 2000 ஆண்டுகள் பின்னால் போய்விடும். ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார், தமிழகம் 2000 ஆண்டுகள் பின்னால் போயிடும். 2000 வருஷத்துக்கு முன்னால உன் திமுக ஆட்சியை விட தமிழ்நாடு நல்லா தான் இருந்துச்சு. 2000 வருஷத்துக்கு முன்னால தமிழ் நல்லா, இப்பதான் சங்க இலக்கியங்கள்லாம் வந்துச்சு. கரிகால் சோழன் கல்லணை கட்டி 2000 வருஷம் ஆகுது. 2000 வருஷத்துக்கு முன்னால கரிகால் சோழன் கட்டின கல்லணை உடையல. 20 வருஷத்துக்கு முன்னால உங்க ஐயன் கருணாநிதி கட்டின குடகனாறு உடஞ்சு போச்சு. 2000 வருஷத்துக்கு நல்லா இருந்துச்சு. உங்க ஐயா கட்டினதானே உடஞ்சு போச்சு. உங்க ஐயாட்ட என்னைக்காவது கேள்வி கேட்டீங்களா? நீங்க கட்டின குடகனாறு உடஞ்சு போச்சு, கரிகாலன் கட்டின கல்லணை அப்படியே இருக்கே, கேட்டிருக்கீங்களா என்னைக்காவது? மலையாளம் அழியல. மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொண்ட ஆந்திராவில் தெலுங்கு மொழி அழிந்து விடவில்லை, நல்லா வளர்ந்துருக்கு. கன்னடம் அழியல, மராத்தி அழியவில்லை, குஜராத்தி அழியல. தமிழ் மட்டும் அழிஞ்சிரும்னா தமிழனுக்கு கேவலம் இல்லை இது? தமிழ் எவ்வளவு வலிமையான மொழி, எவ்வளவு பாரம்பரியமான மொழி, எத்தனை ஆண்டுகளாக இருக்கிற மொழி. அது அழிஞ்சிரும்னா என்ன பேச்சுது? இந்தி கற்றுக்கொண்டால் தமிழ் அழியாது நண்பர்களே. இந்தி கற்றுக்கொண்டால் திமுக அழிந்து விடும் என்ற அச்சத்தினாலதான் அவங்க வேண்டான்றான். அழிய போறது திமுக. அட இவனுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். இவனுக்கு தேசிய ஒருமைப்பாடு உணர்வு வந்துடும்.
எல்லாத்தையும் விட நரேந்திர மோடி பேசுறது இவனுக்கு நேரடியா புரிஞ்சிருமேன்ற பயத்துல தான் வேண்டான்றான். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? இந்த பயவில் ஏன் வேணான்னு சொல்றதுக்கு தெரியுமா உங்களுக்கு? நரேந்திர மோடி பேசுறது நேரடியா புரிஞ்சிடும் அவருக்கு. ஏதாவது ஒரு மொழி இப்போ தமிழ் தவிர அவனுக்கு எதுவும் தெரிய வரக்கூடாது. இங்கிலீஷே தப்பு தப்பா சொல்லி கொடுன்னு சொல்லி கொடுத்துருக்கான். பள்ளிக்கூடத்துல தப்பு தப்பா சொல்லி கொடுங்க, இங்கிலீஷும் தெரிஞ்சிடக்கூடாது, அப்படி சொல்லி வளர்த்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் வடக்க உள்ளவங்க மும்மொழியில தமிழை படிச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா இல்லையா? நான் இந்த கூட்டத்தில் சொல்றேங்க, கட்சியினுடைய பொதுச் செயலாளரா பிஜேபி ஆளுகிற அத்தனை மாநில முதலமைச்சர்களுக்கு நான் கடிதம் எழுத போறேன். யோகி ஆதித்யநாத்துக்கு எழுத போறேன், தேவேந்திர பட்னவிஸ் மகாராஷ்டிராவில் எழுத போறேன், குஜராத்துக்கு எழுத போறேன், மத்திய பிரதேசத்தில் மோகன் யாதவுக்கு நான் எழுத போறேன். உங்கள் மாநிலங்களில் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ, எந்தெந்த மாவட்டங்களில் வாய்ப்பு இருக்கிறதோ, மூன்றாவது மொழியாக நீங்கள் தமிழை அறிமுகப்படுத்துங்கள்னு சொல்ல போறேன். ஆனா திமுக இருக்கிற உடன்பிறப்பு 200 ரூபாய் தாண்டி சிந்திக்க முடியாத, குவார்டரை தாண்டி சிந்திக்க முடியாதுன்னு சொல்றேன். மும்மொழி திட்டம்ன்றது தமிழ்நாட்டில் வந்து இந்திய நுழைக்கிறது இல்லடா, இந்தி மாநிலங்களில் தமிழை நுழைப்பதற்கான திட்டம். புரியல? அவ்வளவு கூட அறிவில்லை உனக்கு. நான் தமிழ்நாடு முதலமைச்சரா இருந்தா, மு.க. ஸ்டாலின் இடத்துல இருந்தா, எல்லா வட இந்திய மாநிலங்களுக்கும் கடிதம் எழுதினேன். மும்மொழி திட்டத்தை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்கிறது. வட இந்திய மாநிலங்களில் நீங்கள் வாய்ப்பு இருக்கிற மாவட்டங்களில் எல்லாம், பகுதிகளில் எல்லாம் நீங்கள் தமிழை மும்மொழியாக அறிமுகப்படுத்தினால் தமிழ்நாடு அரசாங்கம் அந்த செலவுகளை ஏற்றுக்கொள்ளும், பாடத்திட்டத்தை ஏற்றுக்கொள்ளும், அந்த புத்தகங்களுக்கான பணத்தை நாங்களே கொண்டு வந்து கொடுப்போம். இங்க இருந்து தமிழ் ஆசிரியர்களை உங்கள் மாநிலத்துக்கு அனுப்புவோம். தமிழ் ஊப்பியில் வரும், மத்திய பிரதேசத்தில் வரும், குஜராத்தில் வரும். இதைத்தான் நரேந்திர மோடி விரும்புறாரு. நீ இதை இந்திய திணிக்கிறாரு. என்ன பேச்சு? திமுக தமிழ்நாட்டில் தமிழன் வாழ வேண்டும் என்று நினைக்கிறது, பிஜேபி தமிழன் இந்தியாவை ஆள வேண்டும் என்று நினைக்கிறான். ரெண்டுக்கு வித்தியாசம் இல்ல. தமிழன் இந்தியாவை ஆளணும்னா தமிழ் இந்தியாவை ஆளணும். காசி தமிழ் சங்கம் நடத்த வேண்டிய அவசியம் நரேந்திர மோடிக்கு என்ன வந்துச்சுங்க? காசியில் அப்படியே தமிழர்கள் ஓட்டு அதிகமா இருந்து மோடிக்கு ஓட்டு போடுறாங்களா? குஜராத்தில் சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் நடத்த வேண்டிய அவசியம் மோடிக்கு என்ன வந்தது? தமிழர்கள் ஓட்டு குஜராத்தில் கொட்டி கிடக்க, தமிழர்கள் ஓட்டை வாங்கித்தான் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிறார். அங்க தமிழ் மீது இருக்கிற காதல், தமிழ் மீது இருக்கிற அன்பு, இதெல்லாம் உங்க திமுக விட பிஜேபி காரனுக்கு இருக்கிற தமிழ் பற்று சற்றும் குறைந்ததல்ல. ஸ்டாலின் அவர்களே, சற்றும் குறைந்ததல்ல. இதை செய்வதற்கு தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கோம். தமிழை எல்லா மாநிலங்களிலும் நாங்கள் மூன்றாவது மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் நாங்கள் கோரிக்கை வைப்போம். வாய்ப்பு இருக்கிற இடத்துல பண்ணு. எங்க தமிழ் கற்றுக்கிறதுக்கு மாணவர்களுக்கு வாய்ப்பு இருக்கோ, ஆசை இருக்கோ, ஆவல் இருக்கோ, அங்க எல்லாம் நீ தமிழை கொண்டு போ. என்னைக்குமே நான் ஐயோ ஏன் ஊருக்காக வந்துட்டான் அப்படிதான். இந்த அமுல், குஜராத்தில் அமுல்னு ஒரு நிறுவனம் இருக்கு. அவங்க இங்க தமிழ்நாட்டில் வந்து தொழில் ஆரம்பிச்சாங்க, பால் பண்ண. உடனே ஸ்டாலின் கடிதம் எழுதுறாரு அமித்ஷாக்கு, தமிழ்நாட்டில் ஆவின் நிறுவனம் இருக்கிறது, அமுல் நிறுவனம் இங்கே வரக்கூடாது, எங்கள் தொழில் அழிஞ்சு போகும், அது அழிஞ்சு போகும், இது அழிஞ்சு போகும். என்னப்பா பிரச்சனை உனக்கு? அமுல்காரம் பண்ற அந்த தரத்துல நீ ஆவின் பாலை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணு. நீ பாதி நீ குடிச்சிடுற, பசுமாட்டுல இருந்து கறக்கிற பாலை பாதி நீ குடிச்சிடுற. ஆட்சியாளர்கள் அமுல்காரன் அற்புதமா பண்ணிட்டு இருக்கிறான், உலக மார்க்கெட்டை கையில் வச்சிருக்கான். இன்னைக்கு பால் தொழில்ங்கிறது உலக சந்தை, தெரிஞ்சுங்க. இந்த திருச்சி மாவட்டத்தில் நீங்க உற்பத்தி பண்ற ஒவ்வொரு சொட்டு பாலுக்கும் இன்னைக்கு உலக சந்தையில் இடம் இருக்கு. அவ்வளவு வாய்ப்பு இருக்கு பால் தொழில. அதை பூரா குஜராத், ராஜஸ்தான், பாலைவனம் இருக்கிற மாநிலங்கள்லாம் பால் உற்பத்தியில முன்னணியில் நிற்கிறான் பிரம்மாண்டமா. நம்ம டெல்டா பகுதி நெற்களஞ்சியத்தில் கூட நமக்கு மாடுகள் இவ்வளவு இல்லை, பால் உற்பத்தி இவ்வளவு இல்லை. குஜராத் மாதிரி இல்லை, ராஜஸ்தான் மாதிரி இல்லை. அப்ப கூட நான் ஊடகங்கள்ல சொன்னேன், நான் மாத்திரம் முதலமைச்சராக இருந்தா என்ன செய்வேன்? அமுல் நிறுவனம் தமிழ்நாட்டுக்குள்ள வருதா, ஆவினுடைய ஷேரை எடுக்குதா, நம்ம பால் மார்க்கெட்டை கை வைக்குதா, நாம மத்தியில் அமைச்சர் கடிதம் எழுதுவேன், எங்கள் ஆவின் நிறுவனமும் குஜராத்துக்குள் வருவதற்கு அனுமதி இல்லுங்கள், உங்கள் பங்கை நாங்கள் எடுக்கிறோமா இல்லையான்னு பாருங்க. அப்படிலாம் சவால் விடணும் தமிழ்நாடு முதலமைச்சர். வா, நான் ஆவின் நிறுவனத்தை அனுப்புறேன், இந்தியா போறேன், உங்க குஜராத்துக்கு நான் முதல்ல அனுப்புறேன். அங்க அமுலுடைய மார்க்கெட்டை நான் 10% நான் கையில் எடுக்கிறேனா இல்லையான்னு பாரு. அப்படி சவால் விடு. ஐயோ வந்துடாத, நீ வந்தா நான் அழிஞ்சிருவேன், இப்படி அழுதுறது. பிசினஸ்ல என்னையா இருக்கு? நீ வா, நான் வா, வியாபாரம் பண்ணுவோம்.
யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம் இல்லையா? அப்படிலாம் பேசணும் ஒரு முதலமைச்சர். அப்பதானே ஆவின் பிராண்டுக்கு மரியாதை உருவாகும். ஆவினை பார்த்து அவன் பயப்படுவான். இப்ப ஆவின் பால் குடிக்கிறதுக்கு நாமளே எல்லாம் பயப்படுறோம். ஐயோ என்ன இருக்கோ தெரியலையே. அப்படிலாம் அமுலுக்கு அந்த பிரச்சனை இல்லையே. இப்படி எல்லாத்திலையுமே தன்னை தனித்துக் கொண்டு தமிழகத்தை தீவாக்கி கொண்டு சந்துக்குள்ள சிந்து பாடுகிற கட்சி திமுக. இந்த ஆட்சி தொடர்ந்து நீடிச்சா தமிழன் தனிமைப்பட்டு போவான். ஒட்டுமொத்த தேசமும் ஒரு திசை வெளியில போகும், தமிழை மாத்திரம் தனியா ஒரு திசையில போயிட்டு இருப்பான். ஒரு ட்ரெயின்லங்க என்ஜினுக்கு பின்னால இருக்கிற 10-20 கம்பார்ட்மெண்ட் ஒரு டைரக்ஷன்ல போனா ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட் மட்டும் கட் பண்ணிட்டு அது ஒரு தனி ட்ராக்ல போயிட்டு இருந்தா எங்க போய் நிற்கும்? ஆக்சிடென்ட் ஆகி முட்டி கீழே தான் விழுகும். மெயின் ஸ்ட்ரீம்ல போகணும்ல. 3 மொழியை தமிழை கத்துக்க முடியாதா? 3வது மொழியை கல்வியில ரொம்ப பின்தங்கிய ஒரு பீகார் மாணவன் நான் 3வது மொழி கத்துக்கிறேன்னு சொல்றான். தமிழ்நாட்டு ஐயோ எங்கள் மாணவனுக்கு சும்மா கத்துக்க முடியாதுன்னு பேசினா அப்ப நீ பீகாரை பத்தி குறைச்சு பேசுறதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு உனக்கு? பீகார்ல, ஊபியில, பெங்கால்ல, ஒரிசால அவெல்லாம் ரெடியா இருக்கா 3வது ஒரு மொழியை கத்துக்கிறேன், தமிழ் இருந்தாலும் கத்துக்கிறேன்றான். நீ எதையும் கத்துக்க தயாரில்ல. மும்மொழி வந்து அழிச்சிடும். நான் சொன்னதுதான், 3வது மொழி வந்தா தமிழ் அழியும் என்பதல்ல, திமுக அழிஞ்சிரும்ன்றதுனால தான் வேணும். அதனால இதெல்லாம் அனுமதிக்க முடியாது. நாம ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறோம். தேசிய கல்விக் கொள்கை என்பது இந்த தேசத்திற்கு நலன் கொடுக்கக்கூடியது. 2வது மொழி மாத்திரமே தேசிய கல்விக் கொள்கை இல்லைங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை டவுன்லோட் பண்ணி பாருங்க. 500-600 பக்கம் இருக்கு, பெரிய டாக்குமெண்ட். அதுல மொழியை பத்தி ஒரு பக்கம் வருது. 500 பக்கத்துல ஒரு பக்கம் தான் மொழியை பத்தி வருது. மிச்சம் 499 பக்கம் என்ன இருக்கு தெரியுமா? பள்ளிக்கூடங்கள் எப்படி இருக்கணும், வகுப்பறைகள் எப்படி இருக்கணும், சர்வதேச தரத்தில் எப்படி கிளாஸ் ரூம் இருக்கணும், மலைவாழ் மக்களுக்கு எப்படி கல்வியை கொண்டு போகணும், எப்படி இடையில இடைநிற்றல் இல்லாமல் மாணவர்களை அடுத்தடுத்து கொண்டு போகணும், 4 வருஷமாக பாடத்திட்டம் இருக்கணும், பட்டப்படிப்பு என்பது 4 வருஷமா இருக்கணும். முன்னால எல்லாம் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இருக்கான், 3 வருஷம் படிச்சுட்டான், 4வது வருஷம் படிக்க முடியல. ஏதோ ஒரு காரணம், குடும்பத்தில் வறுமை அல்லது அப்பா இறந்துட்டாரு, ஏதோ ஒரு பிரச்சனை, படிப்பை நிறுத்திடுறான். இப்போ அவனுடைய குவாலிஃபிகேஷன் என்னங்க? வெறும் +2 தானே. 3 வருஷம் இன்ஜினியரிங் படித்தாலும் வெறும் +2 தானே அவனுடைய குவாலிஃபிகேஷன். மோடி சொல்றாரு 4 வருஷ படிப்புல 3 வருஷம் படிச்சுட்டானா அவனுக்கு பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் கொடுக்கறதுக்கு பதிலாக டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் கொடுத்து அவனை அனுப்பு அப்படிங்கிறார் நரேந்திர மோடி. 3 வருஷம் படிச்சிருக்கான்ல, அவன் படிப்பை வீணாக்காத. ஏதோ ஒரு காரணம் அவனால படிக்க முடியல. 2 வருஷம் படிச்சுட்டான், சர்டிபிகேட் கோர்ஸ்னு கொடுத்து அனுப்பு. அவன் 2 வருஷம் படிச்ச படிப்பை வீணாக்காத. அவனுக்கு என்ன பிரச்சனையோ இந்த சர்டிபிகேட்டை வச்சு அவன் எந்த வேலைக்கு போகணுமோ போய்க்குவான். ஒரே பகுதியில் பள்ளிக்கூடங்கள் இருந்தால் வசதியான பள்ளிக்கூடத்தினுடைய நூலகத்தை, அந்த ஆய்வகத்தை, லேபரட்டரிய வசதி இல்லாத பள்ளிக்கூட மாணவர்களும் பயன்படுத்தி கொள்ளலாம். தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கு. ஆசிரியர்களுக்கான பயிற்சி, திறன் வளர்ப்பு பயிற்சி, மொழிகளுக்கான பயிற்சி, உலக தரத்தில் நீங்கள் ஆங்கிலம் பேசுவதற்கான பயிற்சி, தாய்மொழியில் 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழியில படிப்பதற்கான பயிற்சி, எவ்வளவு இருக்கு. போற போக்குல எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னா தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்கிறீர்கள் மிஸ்டர் ஸ்டாலின். தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்றீங்க. இந்த துரோகத்தை வரலாறு மன்னிக்காது. நீ பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும், உள்கட்டுமானத்துக்கும், ஆசிரியர் பயிற்சி நிலையங்கள் வைப்பதற்கும், இதுக்கு தான் மத்திய அரசு இந்த கல்வி திட்டத்துக்கு பணம் கொடுக்குது. மொழிக்கு மட்டும் இல்ல. நான் தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்த மாட்டேன், ஆனா அந்த பணத்தை கொடுன்றான். எப்படி பாருங்க. அதான் நான் உதாரணம் சொன்னேன். சேலம் கூட்டத்தில் பசுமாடு வளர்க்கறதுக்கு மோடி சொல்றாரு, பசுமாடு வளர்த்துக்கப்பா, அந்த பாலெல்லாம் கறந்து நீயே வச்சுக்கோ. அப்ப திமுக காரன் கேட்கிறான், பசுமாடு வளர்க்கணும்னா எங்களுக்கு தீவனம் போட பணம் வேணும்ல, புண்ணாக்கு தவிடு வைக்கிறதுக்கு செலவாகும்ல, நாங்கள் என்ன செய்யறதுன்னு கேட்குறான். சரி, மாதம் 10,000 ரூபா தரேன், நீ புண்ணாக்கு வாங்கி போடு, தவிடு வாங்கி போடு, தீவனம் வாங்கி போடு, பால் கறந்து உன் ஸ்டேட்டுக்கு நீயே வச்சுக்கோ, பசுமாடு வளர்த்துக்கோ. மறுபடியும் திமுக சொல்கிறேன், அந்த பசுமாடு எங்களுக்கு வேண்டாம், நீங்கள் அதை கோமாதான்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு கோமாதாலாம் நம்பிக்கை இல்லை. நீங்கள் பசுவை புனிதம்ங்கிறீங்க, எங்களுக்கு பசு புனிதம்லாம் நம்பிக்கை இல்லை. அதனால் நாங்கள் பசு வளர்க்குறதா இல்லைன்னு தீர்மானம் போட்டோம். அதுக்கு பதிலாக நாங்கள் எருமை வளர்க்க போகிறோம்னு போட்டோம். சரிண்ணா, நான் பசு வளர்க்க சொல்கிறேன், நீ எருமை வளர்த்தேன்னா பண்ணி வளர்த்தேன்னு அது உன் இஷ்டம், வளர்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நீ இந்த பசுவை தான் வளர்க்க மாட்டேன்னு சொன்னோம், இந்த பசு வளர்க்குறதுக்கு 10,000 தர நீர் அதை கொடுன்றான்.
பசு வளர்க்கறதுக்கு தான் 10,000. திமுக என்ன சொல்லுது, நான் பசு வளர்க்க மாட்டேன் 10,000 கொடுன்னா. எவ்வளவு விவரஸ்தம்பா திமுக. இந்தியாவிலே இவ்வளவு விவரமானவன மோடியே அவர் லைஃப்லேயே பார்த்துருக்க மாட்டார். அவர் ஆடி போயிட்டார். என்னையா பசு வளர்க்கறதுக்கு 10,000 சொன்னா, பசு வளர்க்க மாட்டேன் 10,000 கொடுன்னா என்ன அர்த்தம்? எந்த மத்திய அமைச்சருக்குமே இது புரியல. என்னங்க இது இப்படிலாம் கேட்குறாங்க? அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சு நாங்கள்லாம் சொல்லி திமுக என்னன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தர்மேந்திர பிரதானுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஓ, திமுக இப்படிலாம் இருக்குமா? ஏன்னா அவங்க எந்த ஸ்டேட்லையும் திமுக மாதிரி ஒருத்தரை பார்த்தது இல்லை. அதுக்கு தான் பணம். அந்த பணத்தை மத்திய அரசு தரமாட்டேன்னா என்னது கேவலமா? பிஎம் ஸ்ரீ திட்டம்னா என்ன? அதில் மொழிக் கொள்கையா இருக்கு பிஎம் ஸ்ரீல? மொழிக்கும் பிஎம் ஸ்ரீக்கும் சம்பந்தம் இல்லை. முழுக்க அது தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துறதுக்கான செலவினங்களுக்கான தொகை. நாங்கள் அதை அமல்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டேன். அரசாங்கம் பணம் தராதுன்னு சொல்லியாச்சு. நீ மோ ஸ்டேட்டுக்கு என்னன்னா வச்சுக்கோ, அவ்வளோதான். இப்போ அந்த பணத்தை எங்களுக்கு கொடுத்தே தீருன்னா எப்படி கொடுக்க முடியும்? வாய்ப்பில்லை ராசா, கொடுக்க முடியாத ராசான்னு சொல்லிவிட்டான். மீண்டும் மொழி போகிறாங்க. மொழிக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைப்பா. ஏன் திருப்பி தேசிய கல்விக்குள்ளே மொழியோட இணைச்சுக்கிறேன்? மொழிக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அப்படியே மொழிப்போர் கொண்டு வந்தாலும் இம்முறை மொழிப்போரில் ஜெயிப்ப போர்கள் பாரதிய ஜனதா கட்சி தான், தேசியவாதிகள். அப்படிலாம் 60களில், இது 1965 தம்பி, 2025 என்பதை திமுகவுக்கு தெரிய வைப்போம். 1965 அண்ணாதுரை லீடு பண்ணார். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. கோரிக்கையில் நியாயமும் இருந்தது. 2025 திமுக பிள்ளைகள் எல்லாம் ஹிந்தி படிக்கும் போது, திமுக நடத்துகிற பள்ளிக்கூடங்கள் எல்லாம் ஹிந்தி இருக்கும் போது, மத்தியில் நரேந்திர மோடி இந்தியவே திணிக்காத போது, பிஜேபி அரசாங்கம் இந்தி என்று சொல்லாமல் ஏதாவது ஒரு இந்திய மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் சொல்லும் போது, இது மொழிப்போர்னா அந்த மொழிப்போருக்கு நாங்களும் தயார் என்பதை இந்த புத்தானத்த மண்ணிலிருந்து நாங்கள் சொல்றோம். நாங்களும் மக்களை சந்திப்போம். நாங்களும் மக்கள்கிட்ட போய் சொல்றோம். இந்த மக்கள் யாரை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று பார்ப்போம். அதனால திமுகவுக்கு நமக்கும் நடக்கிற இந்த ஜனநாயக போர் இருக்கு, இது ஏதோ இன்னும் 1 வருஷம் 6 மாசம் 3 மாசம் முடிகிற போர்ல, இது நீண்ட நெடிய சித்தாந்த போர். இது நடந்துட்டு தான் இருக்கும். ஐடியாலஜிக்கல் வார் என்று சொல்வார். நடக்கட்டும். இந்த மண், தமிழக மண் தேசியத்திற்கு சொந்தமான மண். இந்த தமிழ்நாட்டு மண் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் தங்களது ஆன்மீகத்தால் உழுதெடுத்த மண் இந்த தேசிய மண், தமிழக மண். தேசியமும் தெய்வீகமும் 2 கண்கள் என்று சொன்ன ஐயா பசும்பொன் தேவர் பிறந்த மண் இந்த தமிழ்நாடு மண். யாரெல்லாம் எப்படிப்பட்ட மன்னர்களாக வாழ்ந்திருக்காங்க? கரிகால் சோழனும் பெரும்பிடுகு முத்துரையரும் ராஜராஜ சோழனும் கட்டியாண்ட மண் இந்த திருச்சி மண். சாதாரண மண் இல்லை. இடையில ஏதோ ஒரு 50 வருஷம் வந்து நீங்க ஆட்சியில் இருக்கீங்க, இவங்கெல்லாம் விழிப்புணர்வு இல்லாமல் உங்களுக்கு ஓட்டு போட்டு உட்கார வச்சுட்டான்றதுனால இது பெரியார் மண், கலைஞனா மண், இந்த மண் எல்லா மண்ணு. ஆன்மீக பூமியை பற்றி நீங்கள் தவறாக எடை போட்டிருக்கிறீர்கள் மிஸ்டர் ஸ்டாலின். இந்த போரில் 2026 நடக்க போற இந்த ஜனநாயக போரில், இந்த தேர்தலில் மக்கள் மனங்களை வென்றெடுக்க வேண்டிய அந்த போரில் வெற்றி பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் என்பதை சொல்லிக்கொள்வோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலும் வலுவான கூட்டணி அமையத்தான் போகிறது என்பதை இன்னும் 3 மாதங்களில் பார்ப்பீங்க. அமித்ஷா ஏதோ ஒரு கட்டட பிஜேபி ஆபீஸை திறக்க வரல, நாளான்னைக்கு கோயம்புத்தூருக்கு திமுக ஆட்சியின் அஸ்திவாரத்தை கலட்டுவதற்கு வந்திருக்காரு. பிஜேபி ஆபீஸ் திறக்க வரலைங்க, உன் ஆபீஸை மூடு விழா நடத்துவதற்கான பிள்ளையார் சொல்லி போட போறதா வந்திருக்கிறார் அமித்ஷா. அதுதான் வர்றாரு. இன்னும் ஒரே வருஷம் தான் இருக்கு. இன்னும் 1 வருஷத்துல உங்கள் ஆட்சியின் நாட்கள் எண்ணப்படுகின்றன. இன்னும் 1 வருஷத்துல பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய காவி கொடி பட்டொலி வீசி பறப்பதை திமுக நீங்கள் பார்க்கத்தான் போறீங்க. இதே திருச்சி மாவட்டத்தினுடைய 9 சட்டமன்றங்களிலும் பிஜேபி எம்எல்ஏ அமர்வதை இந்த மண்ணில் பார்க்கத்தான் போறீங்க. இதெல்லாம் நடக்கத்தான் போகுது. இதெல்லாம் செய்யறதுக்கு தான் நாங்க இருக்கோம். இங்க இருக்கிற பிஜேபி தொண்டர்கள் எல்லாம் கோழி பிரியாணிக்கும் குவார்டருக்கும் கூடின கூட்டம் இல்லை. ராத்திரி 9:30 மணிக்கு ஒரு கருத்தரங்கம் நடக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்கு இந்த கூட்டம். ஒருத்தர் எந்திரிச்சு போல, எதற்கு மஞ்சாத ஒரு கூட்டம் இந்த கூட்டம். என் வாழ்நாளில் என் கண் முன்னால் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு அங்குலமாவது உயர்த்தி விட்டு தான் போவேன் நினைச்சு தீர்மானிச்சிருக்கிற கூட்டம் இந்த கூட்டம். இதற்கு முன்னால உங்க 500 ரூபா 200 ரூபா 1000 ரூபாய் எடுபடாது. எத்தனை நாளைக்கு கொடுப்ப 500 ரூபாய் 1000 ரூபாய்? எத்தனை வருஷத்துக்கு கொடுப்ப? எத்தனை பேருக்கு கொடுப்ப? அதெல்லாம் எடுபடாது. புதிய எழுச்சி தமிழகத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது.
புதிய விழிப்புணர்வு தமிழகத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது. அதற்கு சாட்சியாகத்தான் இந்த புத்தானத்தம் கூட்டம் நமக்கு அற்புதமாக அமைந்திருக்கிறது. இதற்கு உழைத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் ராஜேந்திரன் அண்ணன் இருக்காங்க, லோகிதாஸ் இருக்கிறாரு, இந்த மண்டலுடைய தலைவர் இதை சிறப்பாக நடத்துகிற போடி மணி நமக்கு முன்னால் உட்கார்ந்துருக்கிறார், நன்றி உரை சொல்றதுக்காக வர்றாரு. மேடையில் பெரியவங்களா இருக்காங்க. எல்லோருக்கும் எனது பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். பாரத் மாதா கி.